إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبطحي والحبيب العربي. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. வெளியில் நல்ல கோமரசத்தில் இருக்குது, உள்ளுக்குள்ளே நம்ம கிணத்துல வந்து பேசுகிற மாதிரி. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان ومن شهد منكم الشهر فليصم. وقال النبي صلى الله عليه وسلم القرآن حبل الله المتين من قال به صدق ومن عمل به رشد ومن اعتصم به فقد هدى إلى صراط مستقيم. கண்ணியமிக்க கண்ணியமானவர்களே, கடந்த 2 மாதங்களாக எங்களுக்கு ரஜவிலும் ஷாபானிலும் பரக்கச் செய், சங்கையான ரமதானை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பை தாய் என்று ரப்பிடத்தில் துவா செய்தோம். அல்லாஹுடைய ரசூலின் உத்தரவின் பிரகாரம் அல்லாஹு தாலா அந்த துவாவை ஏற்று நமக்கெல்லாம் ரமதானை பெற்றுக்கொள்வதற்குண்டான உயர்ந்த நசீபை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்களேன். அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ரமதானையும் இன்னும் ஏராளமான ரமதானை தந்த அவைகளை எல்லாம் பாக்கியமாக கழிப்பதற்கும் அந்த நசீபை தந்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரமதான் கிடைப்பதுங்கிறது சாதாரணமானதல்ல, ஒரு ஷஹாதத்தை விட பாக்கியமானது. ரமதான் கிடைப்பது என்பது ஷஹாதத்தை விட, ஒரு யுத்தகலத்தில் ஒரு மனிதர் தன் உயிரை அர்ப்பணிக்கக்கூடிய அதையும் விட ரமதான் கிடைப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நாம் எல்லாம் அறிந்த பல விஷயங்கள் தான் ஞாபகத்திற்காக சொல்கிறேன். 3 பேர் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒருவர் ஒரு யுத்த காலத்தில் கலந்து ஷஹீதாகிவிட்டார்கள். அடுத்து இன்னொருவர் சில காலங்கள் கழித்து அடுத்த ஒரு யுத்த காலத்திலே கலந்து அவங்களும் ஷஹீதாயிட்டாங்க. 3வது ஒருவர் சில காலங்கள் கழித்து ஒமாத்தாரா பிராஷி படுத்த படுக்கையிலே இறந்துட்டாங்க. இவர்களை கனவில் கண்டார்கள் செய்தனா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க யார் கடைசியில் படுத்த படுக்கையில் இறந்தாங்களோ அந்தஸ்தில் ரொம்ப உயர்ந்திருப்பதாகவும், யார் அதற்கு முன்னால் இறந்தாரோ ஷஹீதானாரோ அடுத்த அந்தஸ்திலும், யார் முதல்ல ஷஹீதானாரோ அவர் கடைசி அந்தஸ்திலும் இருப்பதாக பார்த்தார். ஆச்சரியப்பட்டு சல்லாசமடத்தில் கேட்ட பொழுது அல்லாஹுடைய ரசூல் சொன்னார், இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? அவர்கள் இறந்ததற்கு பின்னால் இவர் வைத்து கொண்ட நோன்பை ரமதானை எங்கே கொண்டு போய் வைப்பதுன்னு கேட்டான். அதற்கு பிறகு உள்ள தொழுகைகளை எங்கே கொண்டு போய் வைப்பதுன்னு கேட்டான். அதனால ரமதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மகத்தான சன்மானம். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் 6 மாத காலம் ரப்பே ரமதானைத்தான் கேட்டுக்கிட்டே இருந்தான். அதனால் அல்லாஹு தாலா அந்த ரமதானை நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹு தாலா அவனுடைய அருள் பெற்ற சாலியன்களும் வலிமார்களும் நாதாக்களும் நல்லவர்களும் எத்தகைய முறையிலே நோன்பு நோற்று இரவு காலங்கள் இன்று வணங்கி நேரங்களை எல்லாம் பாக்கியமாக கழித்தார்களோ அத்தனை நிலையிலே கழித்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நசீபை தந்தர் புரிவானார். சங்கைக்குரியவர்களே, நோன்பு என்பது உண்ணாமல் பருகாமல் புலன்வழி செல்லாமல் ஒரு நீயத்தோடு இருப்பது என்பது மாத்திரமல்ல நோன்பு. அதுதான் பிரதான நோன்பு. உண்ணாமல் பருகாமல் நம்முடைய புலன்வழி ஆகிவிடாமல் செல்லாமல் ஒரு நீயத்தோடு வைகரை பொழுதிலிருந்து சூரியன் மறையும் வரை நாம் இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் நோன்பு. ஆனால் சாலிஹான பாக்கியமான அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்து மிக்க நோன்பு என்பது அதன் வழியாக நம்முடைய கண்களை பாதுகாப்பது, நம்முடைய நாவுகளை பாதுகாப்பது, நம்முடைய காதுகளை பாதுகாப்பது, நம்முடைய அவயவங்களை பாதுகாத்துக் கொள்வது, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய கல்வை கூட பாதுகாத்துக் கொள்வது. இதுதான் உண்மையான நோன்பு. மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அன் யதஅ தஆமஹு வ ஷராபா.
யார் அருவருப்பான சொல்லை விடவில்லை, பாவமான செயல்களை விடவில்லை, மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அன் யதஅ தஆமஹு வ ஷராபா, அவன் பட்டினி கிடந்து எதையும் சாப்பிடாம அருந்தாம இருக்கணுங்கிறது அல்லாஹ்வுக்கு ஒரு தேவையும் இல்லைன்னு நாங்கள் சொல்லலாம். என்ன தேவை அல்லாஹ்வுக்கு? அதை கொண்டு உண்டான நோக்கம் மனித வாழ்வை பண்படுத்துவது, பக்குவப்படுத்துவது, ஒழுக்க நிலையில் ஆக்குவது, இன்னும் உயர்நிலையை கொண்டு வருவது தான் நோன்பினுடைய பிரதான நோக்கம் என்று சொல்லும் பொழுது நாம் அப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு பெருமக்களே, நான் பார்த்து அந்த பிள்ளை கேரம் போர்டு விளையாடுறது எந்த அளவுக்கு உச்சமாக போகுதுன்னா, பள்ளிவாசலில் பேனை போட்டுட்டு படுத்துக்கிட்டு அங்கே போட்டு உட்காந்து கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்கான். வெளியில் விளையாடுறான் நோம்பில், அது ஒரு பக்கம் பார்த்துட்டு ரொம்ப தெரியும். நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய ஆட்கள் கண்டிக்கிறதுங்கிறதும் குறைஞ்சி போச்சு, சின்ன பிள்ளைகளுக்கு பயங்கிறதும் அத்து போச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எதை செய்கிறோம், அதனுடைய கணம் என்ன, அதனுடைய பாதிப்பு என்ன என்றெல்லாம் தெரியாமல் இருக்கக்கூடிய அளவுக்குள்ள நிலை. அது மாதிரி நோன்பை அது பேணுதலாக வைக்கணும். சொல்லாது என்னாங்க, உலகத்தில் மற்ற வேதக்காரர்களுடைய நோம்புக்கு நம்ம நோம்புக்கு வித்தியாசமே சஹரும் இஃப்தாரும் தான் சொன்னாங்க. சஹர் இஃப்தார் அப்படின்னா என்ன? சஹர் இஃப்தார்னா முதல்ல சஹர் செய்யுங்க, ராத்திரியே நல்லா சாப்பிட்டுட்டு காலை வேற எழுந்திரிக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி அப்புறம் படுத்து அப்படியே தூங்கிடக்கூடாது. நீங்க சஹர் செய், தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, சஹர் செய்யுங்கள், அதில் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான்னு சொன்னான். சஹர் செய்யுங்கள். அல்லாஹு தஆலா சஹர் செய்பவர்களின் மீது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் தன்னுடைய பேரருளை பொழிகிறார்கள் என்ற ஹதீஸ். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலல் முத்தஸஹிரீன், சஹர் செய்பவர்களின் மீது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் அவர்கள் ஸலவாத்து சொல்கிறார்கள், தன்னுடைய பேரருளை பொழிகிறார்கள் என்று வந்திருக்கிறது. அதனால சஹர் செய்யணும். சஹரை கடைசி நேரத்தில் முடிஞ்சவரை பாங்குக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாலே முடிச்சிடணும். அப்படிதான் செய்யுமே தவிர முந்தையே எழுந்திரிச்சு 2 மணிக்கு 3 மணிக்கு அப்படிங்கிறது இல்லை. பாங்கு எப்போ சொல்றாங்களோ அதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னால சஹர் முடிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்காரு. அது மாதிரி நோன்பு திறக்கிறது அப்படித்தான், எப்போ வக்து வருதோ தாமதிக்க கூடாது. இல்லை நம்ம 14 மணி நேரம் நோன்பு வச்சிருக்கிறோம், இன்னொரு அரை மணி நேரம் கூடுதலாக வைப்போமே, கொஞ்ச நேரம் கழிச்சு நோன்பு திறந்தாங்க, அது இபாதத் அல்ல, அது மார்க்கம் அல்ல. அது எப்போ நமக்கு திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அப்போ திறந்துடணும், அவ்வளவுதான். அதுக்கு நான் நிலவு. அதுக்காக வேண்டி இன்னைக்கு இந்த குழப்பவாதிகள் பெருநாளில் குழப்பம் செய்த மாதிரி இதுலையும் சேர்ந்து குழப்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுல என்ன செய்யறான்னு கேட்டால் சஹர் நேரத்தில் எல்லாரும் சஹர் செய்து முடிக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு பாங்கு சொல்ற, என்ன பாங்குல இதுன்னு கேட்டால் இப்போ தான் சஹர் வைக்கணுமா. 16 பெருநாளில் குழப்பம் பண்ண மாதிரி நீங்க எல்லாரும் 6:30க்கு நோம்பு, 6:35க்கு நோம்பு திறப்பீங்களா, நாங்கள் 6:30 ஆக்கிக்கிறோம். பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வேண்டி சுபு பாங்கு சொல்ற நேரத்தில் போய்கிட்டு இருந்தா பாங்கு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் போனால் டீ குடிச்சிட்டு இருக்கான் நோம்பு வைக்கக்கூடிய சில இளைஞர்கள். என்னன்னு கேட்டால் அவனுக்கு இன்னும் நோம்பு வைக்கிற நேரம் இன்னும் நீடிக்குது. அல்லாஹ் தஆலா நோம்பை எப்படி பாழாக்குறான். நோம்பையும் வச்சு பட்னியும் கடந்து நோம்பு இல்லாம ஆகக்கூடிய நிலை அல்லவா. அதனால இப்படிப்பட்ட குழப்பங்களுக்கெல்லாம் ஆட்பட்டு விடக்கூடாது. நாம பாங்கு சொல்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயே, ஏன்னா சில பேருடைய மணி நிமிஷங்கள்ல கூடும் குறையும், ஒரு ஆளுடைய நேரங்கள்ல வித்தியாசம் இருக்குங்கிற காரணத்தினால ஒரு 10-15 முன்னாலேயே நம்ம அந்த காரியத்தில் முடிச்சிடணும். அது மாதிரி எப்பொழுது நம்முடைய பள்ளிகளிலே பாங்கு சொல்லப்படுகிறதோ, நோன்பு திறக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அந்த நேரத்தில் திறக்கணும். அதுக்கு முந்தி திறக்கக்கூடாது. முந்தி திறக்கணும்னா அதுக்கான 5:30 மணிக்கு திறக்க முடியாது, 6:30 மணிக்கு திறக்க முடியும். எப்போ வக்து வருதோ அந்த நேரத்தில் திறக்கணும். அது இந்த உம்மத்தினுடைய விசேஷம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறார். அல்லாஹ் தஆலா எல்லா குழப்பங்களை விட்டும் நம்மை பாதுகாத்தருள்வானா. நம்முடைய நோன்புகளை எல்லாம் அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய நோன்பாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானா. அதிலே உள்ள குற்றமுறைகளை மன்னித்து அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வுக்கு ஒரு தேவையும் இல்லை. அவன் குல் ஹுவ அல்லாஹு அஹத் அல்லாஹு அவன் சமத், எந்த தேவையும் அற்றவன். நம்ம நோன்பு வச்சு தான் ஆகணுங்கிறது, அல்லாஹ்வுக்கு அந்தஸ்து உயரணும் அப்படிங்கிறதுலாம் ஒண்ணும் இல்லை. ஆனால் நம்ம நோன்பு அந்த ராஜாதி ராஜானா ரப்பு ஏத்துக்கிட்டா நமக்கு பாக்கியம், அவன் ஏற்றுக்கொண்டால் நாம் பாக்கியம் செய்தவர். அந்த சமதான அல்லாஹ் தஆலா நம்முடைய நோன்பை கபூல் செய்து கொண்டான் என்று சொன்னால் உண்மையிலேயே அது மகத்தான பாக்கியம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நோன்பாக, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தராவியாக, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதத்தாக அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல்களை ஆக்கி அருள் புரிவானாக. சங்கைக்குரியவர்களே, ரமலானுக்கு நிறைய விசேஷம் இருக்குது. ரமலானுடைய விசேஷங்கிறது சொல்லி மாளாது. ரமலான் நோன்பின் மாதம், ரமலான் தஹஜ்ஜுதுடைய மாதம், ரமலான் சஹரின் மாதம், ரமலான் இஅ்திகாஃபின் மாதம், ரமலான் லைலத்துல் கத்ரின் மாதம். ரமலான் என்பது எல்லா பாக்கியங்களுடைய மாதம். ஆனால் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ரமலானை அறிமுகப்படுத்தும் பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று சொல்கிறார். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். குர்ஆனை கொண்டு ரமலானுக்கு சிறப்பா, ரமலானை கொண்டு குர்ஆனுக்கு சிறப்பான் பிரித்து அறிய முடியாத அளவிற்கு உண்டான ஒரு உன்னதமானதா அல்லாஹ் தஆலா குர்ஆனோடு இணைத்து ரமலானை சொல்கிறார். அதனால இந்த ரமலான் மாதத்தில் தான்
கியாமத்து வரை நின்றடங்கக்கூடிய பேரற்புதம். உலகத்தில் வந்த அற்புதங்கள் எல்லாம், நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் காலத்தோடு முடிந்து போய்விட்டது. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அசா இல்லை, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை இல்லை, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய பேச்சு இல்லை, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகை இல்லை. உலகத்தில் நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் அந்தந்த காலத்தோடு முடிந்து போய்விட்டது. ஆனால் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரற்புதம் கியாமத்து வரை நின்றடங்கக்கூடிய பேரற்புதம். கியாமத்து வரை இந்த உலகத்தில் உள்ள எல்லா குர்ஆனையும் அழித்து விட்டாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்த நொடியிலே குர்ஆனை உண்டாக்கக்கூடிய கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கில் அல்லாஹ் தஆலா ஹாஃபிலாக்களை ஆண் பெண்களில் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்றால் குர்ஆனை அல்லாஹ் தஆலா அந்த மனங்களின் வழியாக அல்லாஹ் பாதுகாக்க. அதனால குர்ஆன் பேர் அற்புதம். குர்ஆனுடைய மாண்பு என்பது சாதாரணமானதல்ல. நாம குர்ஆனுடைய கண்ணியத்தை இன்னும் விளங்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். குர்ஆனுடைய கண்ணியத்தை நாம் விளங்கி இருந்தோம்னு சொன்னா குர்ஆனை அப்படி நாம் கொண்டாடுவோம். நம்முடைய முன்னோர்கள் குர்ஆனுக்கு செய்த மரியாதை சாதாரணமான மரியாதையா செய்தாங்க. நம்முடைய முன்னோர்களான நன்மக்கள் குர்ஆனுக்கு அவர்கள் செய்த மரியாதை என்பது சாதாரணமானதல்ல. மிக மிக உன்னதமான அளவிற்குண்டான மரியாதை நம்முடைய முன்னோர்களான சங்கைக்குரிய நன்மக்கள் குர்ஆனுக்கு கொடுத்திருந்தார். அவர்கள் குர்ஆனை பொறுத்தவரையிலே அவர்களுடைய மரியாதை என்பது உலகத்தில் வேற எந்த சமூகமும் தன்னுடைய மறைக்கு தன்னுடைய வேதத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு மரியாதை கொடுத்ததே கிடையாது. வேறு எந்த சமூகமாவது அவர்களுக்கு வழங்கப்பட்ட அல்லது அவர்களுக்கு என்று சொல்லப்பட்ட அந்த மறையை அந்த வேதத்திற்கு இவ்வளவு ஒரு கண்ணியத்தை உலகத்தில் எந்த சமுதாயமும் இதுவரை கொடுத்ததில்லை. அந்த அளவிற்கு எந்த மரியாதை. பெருமக்களே, அதனுடைய அட்டையிலே எழுதியிருக்கும். குர்ஆனுடைய அட்டை எடுத்தாச்சுன்னா மேலேயே லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், பரிசுத்தவான்களை தவிர யாரும் இதை தொடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஆயத்தை போட்டிருப்பான். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன் குர்ஆன் எடுத்தாச்சுன்னா அதனுடைய மேல் அட்டையிலேயே லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், பரிசுத்தவான்களை தவிர யாரும் இதை தொடக்கூடாது என்ற அல்லாஹ்வுடைய வசனத்தை எழுதப்பட்ட ஒரு உன்னதமான பாக்கியமானதுதான் குர்ஆன் ஷரீஃப். எடுத்து செல்லும் பொழுது கூட நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நெஞ்சுக்கு நேரா அப்படித்தான் வச்சிருப்பாங்க. இப்பதான் அதனுடைய கண்ணியம் தெரியாம ஒரு குர்ஆனை தொங்க போட்டுட்டு கை கீழே அப்படி வச்சிட்டு இருக்கிறாங்களே தவிர நம்முடைய முன்னோர்கள் குர்ஆனுக்கு செய்த மரியாதை கொஞ்சம் நெஞ்சமல்ல. நெஞ்சுக்கு நேரா தான் வைப்பாங்க. அதுக்கு மேல ஒரு பொருள் எடுத்து வைக்க மாட்டாங்க. எங்காவது ஒரு இடத்துல குர்ஆனுடைய எழுத்துக்கள் கீழே கிடந்தால் அதை எடுத்து கண்ணிலே ஒற்றி மேல் பாகத்தில் வைக்கக்கூடிய ஒரு நிலை என்றெல்லாம் குர்ஆனுக்கு மரியாதை, இன்றும் மரியாதை செய்யக்கூடிய சமூகம்தான். ஆனால் குர்ஆனுக்குள்ள மரியாதை சாதாரணமானதல்ல. அதனுடைய மரியாதை மிக மிக உன்னதமானது. டெல்லிக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா தாஜ்மஹாலை பார்த்தால் தாஜ்மஹால்ல குர்ஆனுடைய ஆயாத்துகள் எழுதப்பட்டிருக்கு. நாங்க சென்ற வாசல்ல யாசீன் எழுதப்பட்டிருந்துச்சு. அதுல என்னன்னா கீழே இருந்து யாசீனை ஓதிக்கிட்டே இருந்தான்னு வைங்க, மனப்பாடமா இல்ல, பார்த்தே ஓதலாம். மேலையும் போக 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 இதே அளவுக்கு கணம் மேலையும் தெரியுது. மேல போகும் பொழுது அளவு குறையோடு செய்யணும். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இந்த குர்ஆனை ஓதுவதற்காக அதனுடைய கண்ணியத்திற்காக மேல போனாலும் கூட குர்ஆனுடைய அந்த ஆயத்தை அப்படியே ஓதக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலையிலே அதை எழுதி வைத்திருக்கிறார். தாஜ்மஹலை சுற்றி எழுதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குர்ஆனுடைய ஆயாத்துகளை பற்றியே பல ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. அதை பற்றியே பல ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. அந்த தாஜ்மஹாலுடைய உள்பகுதியிலே மும்தாஜினுடைய கல்லறை இருக்கிறது, அங்கே அவங்களுடைய அடக்கஸ்தலம் இருக்கிறதே, அதுக்கு மேல பார்த்தா குர்ஆன் ஷரீஃபிலே ஆக உன்னதமான திக்ர், குர்ஆன் ஷரீஃபில் சொல்லப்பட்ட ஆயத்துகளிலேயே ஒரே ஆயத்திலேயே அல்லாஹ்வுடைய இஸ்முகள் நிறைய இருக்கக்கூடிய ஆயத்துங்கிறது ஹுவல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் ஹுவல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லாஹு அல் மலிக்குல் குத்தூஸுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன் ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விரு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அந்த ஆயத்து எழுதப்பட்டிருக்கு. வெறும் காதல் சின்னம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது குர்ஆன் சின்னம். ஒரு வகையில பார்க்க போனா குர்ஆனை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சின்னமாக அது அமைந்திருக்கிறது. குர்ஆனினுடைய முன்னோர்கள் எந்த அளவிற்கு இன்னைக்கு நீங்க அபுதாபிக்கு அங்க உள்ள கிராண்ட் மாஸ்க் இருக்குது இல்லையா, அங்க போனீங்கன்னா ஷேக் ஜாயித் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கிறார். குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆட்கள் அமர்ந்து குர்ஆனை ஓதிக்கொண்டே, தொழுகையினுடைய நேரம் தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் இரவு பகல் என்று குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கக்கூடியதை நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஆள் கூட லண்டன்ல இருக்கிறார். என்னப்பா செய்யறேன்னு கேட்டேன். நான் குர்ஆன் ஓதுறியா, என்ன விஷயம்னு கேட்டேன். இங்க ஒரு இடம் இருக்குது, இங்க ராத்திரி பகல் குர்ஆன் தான் ஓதிக்கிட்டு இருக்கோம், நான் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால ஷிஃப்ட் மாறி குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க.
அருமையானவர்களே, குர்ஆனுடைய கண்ணியம்ங்கிற சாதாரணமானதல்ல, அந்த அளவுக்கு உயர்வான. இன்னைக்கு அதனுடைய கண்ணியத்தை நீங்க உணரணுமானா வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை, காசாவுக்கு போனா போதும். பலஸ்தீனத்தில் உள்ள காசா என்ற பகுதிக்கு சென்றால் போதும் இந்த குர்ஆனுடைய கண்ணியம் என்ன என்பதை விளங்குவதற்கு. நமக்கெல்லாம் மண்டையில் அடித்து சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே காசாவினுடைய மக்கள், அவர்கள் சாப்பிடுவதற்கு உணவில்லை, அருந்துவதற்கு போதுமான தண்ணீர் இல்லை, வாழ்வதற்குண்டான ஏற்ற நிலைகள் என்பது இல்லை. ஆனாலும் குர்ஆனை ஓதுவதில் அவர்களுக்கு உண்டான போட்டி. ரமதானுக்கு முன்னால ரமதானுக்கு முன்னால குர்ஆன் மனப்பாடம் பண்ணி முடிக்கணும், மனப்பாடம் செய்து முடிக்க வேண்டும் என்ற அந்த மக்களில் இருந்த தேட்டம். காசாவில் மாத்திரம் 770 ஹாஃபிதுகள் இருக்கிறார்கள். காசாங்கிற ஊர்ல மாத்திரம் 777 பேர், 770 பேர் ஹாஃபிதுகள் இருக்கிறார்கள். இந்த ஊர்ல கை ஒடிந்த ஒரு பெண்மணி, ஒரு பக்கத்துல கை போயிடுச்சு, ஆனா இன்னொரு பக்கத்துல குர்ஆனை தூக்கி கொண்டு அல்லாஹ் எங்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டான், குர்ஆனுல் கரீம், எங்களிடத்தில் சங்கையான குர்ஆன் இருக்கிறதுன்னு சொல்றான். பலகைகளை ஏந்தி கொண்டு செல்கிறார், பலகைகளை ஏந்தி கொண்டு. எங்களுக்கு ஒருபோதும் அல்லாஹ் தஆலா எந்த குறையும் வைக்க மாட்டான். காரணம், எங்களிடத்தில் கண்ணியமான குர்ஆன் இருக்கிறது, கண்ணியமான குர்ஆன் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலை. இவர இங்க ஒரு சிறுமி 10 வயது தான், மரியம்னு ஒரு பிள்ளை, போர் தொடங்கிய நாளிலிருந்து பாதி சேதமடைந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு வீட்டில் உட்கார்ந்து குர்ஆன் மனப்பாடம் பண்ணி ஓதிக்கிட்டே இருக்குது. அந்த பிள்ளைகிட்ட, உனக்கு விளையாட்டுக்கு 10 வயசு பிள்ளை தானே, உனக்கு விளையாட்டு, ஒவ்வொரு ஊர்லயும் விளையாட்டு ஒன்று இருக்கும் இல்லையா, விளையாட்டு காலத்துக்கு காலம் மாற செய்யுது. பழைய காலத்துல தெற்கு அடிப்பான், இல்லையா இது அடிப்பான், கோழி குண்டை விளையாடு. இப்ப அதெல்லாம் இல்லை, ஒரே விளையாட்டையும் செல்லு மட்டும்தான். அதுல உட்காந்துக்கிட்டு எல்லா விளையாட்டையும் விளையாடிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளை முதல் பெரிய ஆட்கள் வர, ஆம்பளை முதல் பொம்பளை வர, சின்ன வயசு முதல் கிழவர்கள் வர எல்லாரும் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளைகிட்ட ஒரு ஆள் கேட்கிறார், மைக்கு நீட்டி, அல் ஜஸீராவுடைய நிருபர் கேட்கிறார், உன்னுடைய விளையாட்டு என்னம்மா, உனக்கு பொழுதுபோக்கு என்ன, நீ எதை விளையாடிக்கிட்டு இருப்ப, உன்னுடைய மற்ற நேரங்கள்? வீடு இடிந்து கிடக்கிறது, சாப்பிடுவதற்கு ஒழுங்கான உணவு இல்லை, அருந்துவதற்கு தண்ணீர் இல்லை, வாழ்வதற்கு போதுமான வசதி இல்லை. அப்ப அந்த பிள்ளை கேட்குது, 6 நாளைக்கு நான் ஒரு குர்ஆனை முடிக்க வேண்டும், எனக்கு எங்க விளையாட்டுக்கு நேரம் இருக்குதுன்னு கேட்குறாரு. நான் 6 நாளைக்கு ஒரு குர்ஆனை ஹதம் செய்து கொண்டிருக்கிறேன். அல் ஜஸீராவில் இந்த செய்தியை நான் பார்த்தேன். அந்த பிள்ளை மரியம், அந்த பிள்ளையினுடைய பேர் போட்டோவோடு நான் எடுத்து வைத்திருக்கேன். அருமையான பெருமக்களை, இன்றைய காலகட்டத்திலே கூட போர் சூழல் நிலவக்கூடிய அந்த இடத்திலே கூட அந்த பிள்ளைகளுடைய அக்கறையும் நிலையும். கடந்த 12ஆம் தேதி என்ன போட்டிருக்குன்னு பார்த்துக்காங்க. என்ன போட்டிருக்கு தெரியுதா? 12/2 தானே போட்டிருக்கு. கடந்த 12ஆம் தேதி காசாவில் ஒரு விழா நடக்கிறது. அந்த விழாவிலே 200 பிள்ளைங்க ஹாஜராயிருக்கிறாங்க. 200 பிள்ளைங்க, நம்ம மேலப்படை அளவு கூட கிடையாது. ஆனால் அந்த ஊரிலே குர்ஆனிலே அவ்வளவு தேட்டம். மதரசா நடக்குதா, எந்த மதரசால உட்கார்ந்து பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மதரசா இதுதான். இவங்க அவங்களுக்கு பாடம் சொல்லுவாங்க, இவங்களுக்கு பாடம் சொல்லுவாங்க. பிள்ளைகிட்ட தாய் பாடம் சொல்லு, தாய் பிள்ளைகிட்ட பாடம் சொல்லு, இதுதான் மதரசா. அப்படி உட்கார்ந்து மரணம் செய்து 200 பேர் கடந்த 12ஆம் தேதி எத்தனைங்க, ஒரு 10 நாளைக்கு முன்னால் நடந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு தேட்டை என்னன்னா, ரமதானுக்கு முன்னால குர்ஆன் மனப்பாடம் பண்ணாங்க. ரமதானுக்கு முன்னால், ரமதானில் குர்ஆன், ரமதானை குர்ஆனோடு கழிக்க வேண்டும் என்பதிலே உள்ள தேட்டத்தின் காரணத்தினால் அந்த பிள்ளை மனப்பாடம் பண்ணிருச்சு, இந்த பிள்ளை மனப்பாடம் பண்ணிருச்சு என்று கொஞ்சம் முன்னால் தள்ளிவாங்கன்னா, கொஞ்சம் தள்ளிவாங்க. ஆட்கள் உட்காருவாங்க, இடையில பயம் நிறுத்தாத அளவுக்கு தள்ளி உட்கார்ந்து அந்த தள்ளிவாங்க. கொஞ்சம் அசைஞ்சு கொடுங்க. மதரசான் தனியா சொல்ல முடியாத அளவிற்கு தாய் பிள்ளை இடத்திலே, பிள்ளை தாய் இடத்திலே, தகப்பனார் இடத்துல பையன் பாடம் சொல்றாரு, பையன் இடத்துல தகப்பனார் பாடம் சொல்றாரு. திருமக்களை, நாம் எல்லாம் வெட்கப்பட வேண்டிய விஷயம், நமக்கு குர்ஆன இன்னைக்கு உள்ள நிலை எப்படி இருக்குது? குர்ஆனையே ஏறிட்டு பார்க்காத ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. குர்ஆனையே தொட்டு பார்க்காத ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. குர்ஆனை தெரிந்து ஓதாத ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. குர்ஆனை கையில் எடுத்தாச்சுன்னா கொஞ்ச நேரம் கொட்டாய் வர ஆரம்பிச்சிருது. குர்ஆன் எடுத்து ஒரு பக்கம் கூட ஓத முடியல.
ஏன்னா பழக்கம் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால குர்ஆன் எடுத்து ஓத ஆரம்பிச்ச உடனே கொட்டாய்வு. அது குர்ஆனுடைய தொடர்பை குறைத்துக் கொள்ளக்கூடிய அல்லது இல்லாமலாக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். நாம் யோசிக்கிறோம், அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுக்கு உண்டான கண்ணியத்தையே குர்ஆனை கொண்டுதான் அதனுடைய கண்ணியம் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை எந்த அளவிற்கு ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் இதை கொண்டாவது, இந்த காசாவை கொண்டாவது நாம் பாடம் படிக்கிறோம். இன்னைக்கு அந்த உள்ள மக்கள் அவ்வளவு தேட்டத்தோடு குர்ஆனுடைய ஈடுபாட்டில் தங்களை ஆக்கிக் கொண்டிருக்கிறார். குர்ஆனை மாத்திரமல்ல, குர்ஆன் தொடர்பான எல்லாவற்றுக்கும் கண்ணியம். குர்ஆனுக்கு மேல ஒரு பொருளை நம்ம ஆட்கள் வைக்க மாட்டாங்க. இன்னைக்கும் அதுதான் நடைமுறை. இப்படி வைக்கக்கூடாது. குர்ஆனுக்கு மேல எதையும் எடுத்து நான் வைக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேல குர்ஆன்ல தான் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேல குர்ஆனை தான் வைக்கணுமே தவிர குர்ஆனை நம்ம கண்ணால் ஒத்திக்கிறணும். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கண்ணால் ஒத்திக்கொள்வார்கள். அவர்கள் தங்களுடைய நெஞ்சோடு அனைத்து அதை கண்ணியம் செய்வார்கள். அது குர்ஆனுக்கு செய்த கண்ணியம். இன்னைக்கு குர்ஆனுக்கு யார் வேணாலும் எடுத்துட்டு போகலாம். தொடக்குள்ள பெண்களும் சரி, அது மாதிரி தொடக்குள்ள குளிப்பு வரலாம்களும் சரி, யாரும் இது பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு குர்ஆனுடைய நிலையை ஆக்கிக்கிட்டாங்கன்னா ஒரு காலத்திற்கு அடுத்துள்ள காலம் ஃபித்னாவுடைய காலம் தான். லா யதி அலைக்கும் ஸமானுன் இல்லல்லதி பாதஹு அஷர்ரு மின் ரசூல் ஸல்லல்லாஹு. ஒரு காலத்திற்கு அடுத்த காலம் அதை விட கெட்ட காலம் தான் வருமே தவிர இன்னொரு பொற்காலம்னா வரப்போறது இல்லை. நாம வாழ்ற காலம் ஒரு வகையில பொற்காலம். இதுக்கு அடுத்து என்ன வரப்போகுதுன்னு தெரியல. அதனால ஒரு காலத்தை அடுத்த காலம் அதை விட மோசமானதா இருக்குமே தவிர நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கண்ணியம் செய்தார். ஒரு காரியத்தை செய்யறதை விட கண்ணியம்ங்கிறது முக்கியம். குர்ஆனை ஓதுறதுங்கிறத விட குர்ஆனுக்கு உண்டான கண்ணியம் முக்கியம். கஅபாவை நாம சுத்துறோம், நான் 10 தவாப் செய்துட்டேங்கிறத விட கஅபாவின் மீது உள்ள கண்ணியம் முக்கியம். இந்த இடங்களுடைய கண்ணியம் முக்கியம். ஒரு ஆளுக்கு நான் ஏதாவது பணம் கொடுத்துட்டேங்கிறத விட அவர் கண்ணியப்படுத்துறது முக்கியம். அதனால இன்றுள்ள காலத்தை பொறுத்தவரையிலே நல்லவர்களை, நல்ல நாட்களை, நல்ல நேரங்களை, நல்ல பொழுதுகளை எல்லாம் ஒரு ஓரக்கண்ணால் பார்த்து அலட்சியம் செய்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கவே. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நல்ல பெரியவர்களுக்கு மரியாதை செய்தாங்களா இல்லையா? அதனால அல்லாஹ் தஆலா இவங்களுக்கும் எல்லா விதமான கண்ணியத்தை தந்தான். வீட்டுல பெற்றோர்கள் அவர்கள் இருக்கும் பொழுது இவங்க பிள்ளை உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க, இவங்க நிற்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இவன் உட்கார்ந்து கால் மேல காட்டு போட்டு இருக்கான், பெற்றோர்கள் நின்றுட்டு இருக்கிறான். பெரிய இவனுடைய அதிகாரமும் பொருளாதார வலிமையும் அதே போல ஏதாவது வேலையினுடைய நிலை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்ல, இன்னைக்கு பார்க்கிற எத்தனையோ சிறு வயது மரணங்கள், காரணங்கள் வெளியில் இல்லை. காரணங்கள் எல்லாம் வெளியில் இல்லை. இறக்குறவங்களுக்கு அவங்கதான் அது காரணம்னு சொல்லல. அல்லாஹ் உலகத்துல பாடத்தை தருவதற்காக. அதனால் அருமையானவர்களை, நம்முடைய தனிப்பட்ட குடும்ப ரீதியான சமூக ரீதியான வாழ்க்கையிலே உயர்வு என்பது கண்ணியம் தான் பெறலாம். ரமதானை கண்ணியப்படுத்தாம். இது ரமதான் மாசம். யாராவது ஒரு ஆள் சண்டை போட வர்றது, எப்பா நோம்புப்பா நல்லா இருப்ப பார்த்துக்கிறோம், ரமதான் முடிஞ்ச பிறகு வச்சுக்கிறோம்னு சொல்லிடுறாங்க. ரமதான் சொன்னாங்க, நான் சொல்லல. யாராவது உங்களிடத்தில் சண்டையிடுவதற்கு திட்டுவதற்கு வந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள், இன்னி சாயும் நோம்பு ஆள விடுங்க அப்படி சொல்லணுங்கிறாங்க. என்ன ரமதானுக்கு உண்டான கண்ணியம், ரமதான்கிற காரணத்தினால அது கண்ணியம். இன்னைக்கு உள்ள ஒரு சூழ்நிலையில டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கிறது, நிர்பந்தத்தில் வேற ஏதாவது காரணத்துல நோம்பு வைக்காம இருக்கலாம், அதுக்காக வேண்டி பொது இடத்துல உட்காந்து டீ குடிக்கலாமா? ரமதான் இல்லையா இது? ரமதானை கண்ணியப்படுத்தக்கூடிய தன்மை இதுதான் ரமதானை கண்ணியப்படுத்துவது என்பது. சில கைர கவுமுகள் பிற சமுதாய மக்களுடைய அந்த ஒரு கடையில கூட ஒரு துணியை தொங்க போட்டு உள்ள தனியா உட்கார்ந்து ரகசியமா சாப்பிடுங்கிறான். நம்ம ஆட்களுக்கு தைரியம், நம்ம ஆட்களுக்கு அதெல்லாம் இல்லை. அவன் நோய்க்க முடியல. என்ன இவர் விளக்கம் சொல்ற, ரமதான கண்ணியம் செய்ய. ரமதானுக்கு உண்டான கண்ணியம் உண்மையிலேயே நிர்பந்தமாக பயணத்தின் காரணத்தினால், தொடக்கின் காரணத்தினால், வேற ஏதோ காரணத்தினால் அல்லது சிறுவயதின் காரணத்தினால், கடும் நோயினால் நோய் வைக்க முடியலையா, எதையாவது கொண்டு நீங்க தனியா உட்கார்ந்து ரகசியமா சாப்பிட்டாவது செய்யணுமே தவிர பொது இடத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டு எல்லோருக்கும் முன்னாலும் ரமதானுடைய கண்ணியத்தை சீர்கெடுப்பது எந்த வகையில் நியாயம்? பெருமக்கள், ரமதானை கண்ணியப்படுத்தினா அல்லாஹ் கண்ணியப்படுத்த. பெரிய ஆட்களை கண்ணியப்படுத்துங்க, அல்லாஹ் உங்களுக்கு 2 கண்ணியத்தை தர்றான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரிய மனிதர்களை கண்ணியப்படுத்துங்க. அவங்களை கண்ணியப்படுத்தினா அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஹயாத்தை தருகிறான். அந்த வயதிலே அவர்கள் என்ன வாழ்கிறார்களோ அதை விட வயதான காலத்திலும் உங்களுக்கு கண்ணியம் செய்பவர்களை அல்லாஹ் ஏற்படுத்துவார். கண்ணியத்தை உலகத்துல கொடுத்து பெருங்கள் என்று அல்லாஹ் அப்படி சொன்னார் என்றால், இந்த குர்ஆனுக்கு நாம என்ன கண்ணியம் கொடுக்கிறோம், குர்ஆனை நாம எந்த அளவுக்கு ஓதுறோம், குர்ஆனுக்கு உண்டான நிலைப்பாடு என்பது என்ன? போட்டி கொண்டு ஓதுவார். அந்த காலத்தில் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு குர்ஆனை ஈடுபாட்டோடு பெருமக்கள் ஓதக்கூடிய
தெருல எல்லாம் பழைய காலத்துல நடந்து வந்தோம்னு சொன்னா நம்மளுடைய சின்ன பிள்ளையினுடைய காலத்திலேயே நம்ம பார்க்கலாம். வாசல்ல உட்கார்ந்து குர்ஆனை செய்வாங்க. பகல் காலங்கள்ல ரமலான்ல மாத்திரமல்ல, பகல் காலங்கள்லையும் கூட ஒரு மாவுல் ஹயாத்து அந்த கருப்பிச்சாயா இருக்கு இல்லையா, போட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு கொஞ்சமா குடிச்சுக்கிட்டு குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்டுக்கொண்டே. இந்த அப்படிப்பட்ட ஆட்களையே தெருக்கல்ல காணல, இப்படிப்பட்ட காட்சிகளையே காண இயலவில்லை. பெரிய ஆட்களா இருப்பாங்க, வாசல்ல உட்கார்ந்து குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. சாதாரணம். அதை கொண்டு ஊர் பரக்கத்து பெற்றது, குடும்பம் பரக்கத்து பெற்றது, நாம் வாழ்க்கையில் மேன்மையை பெற்றோம். பெருமக்களே, நமக்கு வரக்கூடிய எந்த விதமான குறைபாட்டிற்கும் காரணம் நாம் தான்ங்கிறதை யோசிக்கிறோம். அதனால இந்த புனிதமான ரமதான் இதை நாம் எல்லா நிலையிலும், இப்படிதான் தொடங்கி இருக்கிறது, ரமதானை எல்லா நிலையிலும் பாக்கியமாக ஆக்க வேண்டும். இந்த எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் முதல்ல ரமதானை கண்ணியம் செய்யணும், நோன்பை கண்ணியம் செய்ய வேண்டும், அது மாதிரி குர்ஆனை கண்ணியம் செய்ய வேண்டும். ரமலான் தொடர்புள்ள எல்லாவற்றையும் கண்ணியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நிலை என்பது நம்முடைய முன்னோர்கள் சாலிஹீன்கள் எப்படிப்பட்ட நிலையில் இதை கண்ணியப்படுத்தினார்களோ அத்தகைய ஒரு கண்ணியத்தை நாம் இதை ஆக்கிக் கொள்ள வேண்டும். பெருமக்களே, உலகத்துல சில இபாதத்துகள் இருக்குது, செய்தா அவங்களுக்கு நன்மை, தொழுதா அவங்களுக்கு நன்மை, ஜக்காத்து கொடுத்தா அவங்களுக்கு நன்மை, ஹஜ்ஜி செய்தா அவங்களுக்கு நன்மை. குர்ஆன் ஓதுனா அப்படி இல்லை, நோன்பு வச்சா அவங்களுக்கு நன்மை. ஆனால் குர்ஆன் ஓதினால் ஓதுபவருக்கு மாத்திரமல்ல, கேட்பவருக்கும் பாக்கியம். குர்ஆனுக்கு மாத்திரம் அந்த சட்டம் இருக்குது. வைதா குரிஅல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது, நீங்கள் காது தாழ்த்துங்கள், அதை காதார கேளுங்க, வாய் வத்தி இருங்கள், காது தாழ்த்து கேளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் தருவான் சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. குர்ஆனுக்கு மாத்திரம் தான், ஓதுபவருக்கு மாத்திரம் அல்ல, கேட்பவருக்கும் ரஹ்மத் உண்டு, அல்லாஹ்வுடைய அருள் உண்டு குர்ஆன் சொல்லுது. கேட்பவருக்கும் குர்ஆனை ஓதுகிற காரணத்தினால் சமுதாயம் கண்ணியம் பெறுகிறது, சமுதாயத்திற்கு உயர்வு. எந்த சமூகம் குர்ஆனை கண்ணியப்படுத்தியது அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துகிறான். குர்ஆனுடைய ஒரு நிலை என்பது. அதனால ஓதுபவருக்கும் கண்ணியம், கேட்பவருக்கும். இன்னைக்கு உள்ள நிலைங்கிறது உண்மையிலேயே நமக்கு ஒரு வகையில வேதனை. பழைய காலத்துல மாதிரி உள்ள ஒரு நிலை இல்லை. ஓத தெரியாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சில சம்பவங்களை சொல்றதுங்கிறது பொது வழியில ஏதோ மற்றவங்களை குறை சொன்ன மாதிரி ஆயிருங்கிறதுக்காக நீ சொல்லல. ஓத தெரியாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு குர்ஆன் எடுத்து ஓதுனவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நேற்று குர்ஆன் ஓதுனவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நம்ம கை தூக்கி சொன்னா எவ்வளவு பேர் கை தூக்குவாங்க. பொது இடத்துல அவங்கள மட்டவாக்கின மாதிரி தெரியும். அதனால நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். தன்னை தானே மாற்றிக்கொள்ளாத ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் மாற்றப் போவதில்லை. தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு சொல்லுவாங்க. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நம்மிடத்துல மேன்மையை உருவாக்கணுமான அதுக்கு நாம சில முயற்சிகளை செய்யணும். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், ரப்பே அதைத்தா இதைத்தா என்று. ஆனால் அந்த பாக்கியங்கள் நமக்கு வருவதற்கான வழிகளை உண்டாக்கி வைக்கணுமா இல்லையா? இந்த வழிகளை உண்டாக்காம நீ அதைத்தான் சொன்னா, எனவே அதை வழி அதற்குண்டான அந்த பேரொருள் நமக்கு வந்து சேர்வதற்குண்டான வழிகளையும் ஆக்கி வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்பது நியாயம். குர்ஆன் ஓதினால் அதனால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் கொஞ்ச நஞ்சமல்ல பெருமக்களே. ஹதீஸிலே வருகிறது, மன் ஷகலஹுல் குர்ஆன் அன் மஸ்அலத்தி ஒதுக்கிரி. ஒரு ஆள் குர்ஆன் ஓதுறார், அந்த நேரத்தில் துஆ ஓதல்ல, குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு சில திக்ருகளை செய்யவோ, அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் உடைத்து துஆ செய்யவோ, அப்படி இல்லாம குர்ஆன் அவருக்கு சரி முடிச்சிருவோம், இந்த ஜுஸு முடிச்சிருவோம், இந்த பக்கத்தை முடிச்சிருவோம் என்று அதை ஓதிக்கொண்டிருக்கிறார். அவர் என்னிடத்தில் கேட்பதை விட்டுவிட்டு, முக்கியமான திக்ருகளை செய்வதை விட்டுவிட்டு குர்ஆனிலே ஈடுபாடு காட்டினால் என்னிடத்தில் கேட்பவர்களுக்கு நான் எதை கொடுப்பேனோ அதை விட சிறந்ததை அவர்களுக்கு கொடுப்பேன். நல்லா சொல்லு. என்னிடத்தில் துஆ செய்தவங்களுக்கு நான் கொடுப்பேனா இல்லையா? அதை விட பாக்கியமானதை, அதை விட பாக்கியம் என்னுடைய குர்ஆனை ஓதுகிறார் என்ற காரணத்தினால் குர்ஆனுக்குண்டான பலாபலன்கிறது அந்த அளவுக்கு உயர்ந்தது. அதனால குர்ஆனுடைய தொடர்புங்கிறது நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய தொடக்கமாக இருக்கிறது. கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் தொடங்குங்கள். வீட்டில் நீங்கள் குர்ஆன் ஓத ஆரம்பிங்க. பிள்ளைங்க குர்ஆனை கையில் எடுத்து ஓதுவாங்க. குர்ஆனை ஓதுங்கள். வீட்டில் உள்ள மற்ற தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் குறையும், தேவையில்லாத சத்தமும் குறையும். குர்ஆன் ஓதுனா, குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்கன்னு மற்றவங்க சொல்லுவாங்க. அதனால குர்ஆன் ஓதும், அதுக்காண்டி ஓதணுங்கிறது இல்லை. நாம் ஓதினால் மற்ற பலன்கள் தானாக ஏற்படும். அதனால குர்ஆன் ஓதுவதில் கவனம் செலுத்தல். கொஞ்ச நேரமாவது, இப்பொழுதெல்லாம் ஒரு ஜுஸுவாவது திறந்தோர ஓது. ஓதலாமா இன்ஷா அல்லாஹ்? சும்மா இந்த பயான் கேட்கறதுங்கிறது ஏதோ சொன்னாங்க போனாங்க அதெல்லாம் இல்லை. இதை கொண்டு நம்மிடத்துல என்ன மாற்றம்? ஃபபஷிர். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்றான், நாயகமே மக்களுக்கு நீங்கள் சோபனம் சொல்லுங்கள்.
பஷாரத்தை சொல்லுங்கள் இபாதியருடைய அடியார்கள். அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல், என்னுடைய சொற்களை காதாழ்த்து கேட்கிறார்கள். எத்தனையோன அஹ்சனா, அதில் நல்லதை பின்பற்றுகிறார்கள், நல்லதை பின்பற்றுகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய சோபனம் உண்டு என்ற செய்தியை சொல்லுங்கள். என்னுடைய பஷாரத்து உண்டு. அந்த பஷாரத்தை பெற்றவர்களாக நம்மை ஆக்க வேண்டும். அதனால குர்ஆனுடைய தொடர்பை, நாம் குர்ஆனை கொஞ்சமாவது ஓதக்கூடிய ஒரு நிலையை நம்மிடத்தில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்குள்ள இந்த கஸாவினுடைய நிலையை பார்த்து 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 நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அங்கே உள்ள நிலைகளை எல்லாம் அங்கே அல் ஜஸீராவில், அதாவது அமெரிக்காவில் நேஷனல் யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒரு பிரபலமான யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில இருந்து வந்து காசாவுக்கு வந்து அங்கே உள்ள மக்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். என்ன ஒழுங்கான ஊடெல்லாம் இவங்களுக்கு இல்லை, தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒழுங்கான ஒரு நிலைங்கிறது இல்லை. என்ன இஸ்ரேல் அனுமதிச்சாதான் உள்ள சாப்பாடு எதுவும் வர முடியும், உள்ள ஒழுங்கா எதுவும் வரணுமானா. மற்ற நாடுகளுடைய நிர்பந்தத்தால் கொஞ்சம் கொஞ்சம் விடுறானே தவிர போதுமான அளவிற்கு உள்ளே விடுவதில்லை. பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலே இன்றும் போர் மேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான். ஆனாலும் அமெரிக்காவினுடைய அல்லது அங்கே தங்கியிருந்த இஸ்ரேலுடைய அந்த படை வீரர்கள்ல பல பேர் மன உளைச்சலால தற்கொலை பண்ணிக்கிறான். பல பேர் மன உளைச்சலால், அவனுக்கு என்ன வசதி குறைவா? எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் பல பேர் மன உளைச்சலால் தற்கொலை பண்ணிக்கிறான். ஒரு வசதியும் இல்லை. ஆனா இந்த காசா மக்களிலே யாரும் ஒருவர் கூட இதுவரை தற்கொலை செய்ததில்லை, ஒரு ஆள் கூட. இது அவர்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி, எப்படிடா இது இவ்வளவு நெருக்கடி, நம்ம இந்த பாடுபடுறதுக்கு போயிடலாம் தெரியுது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலை. ஆனால் ஒருவர் கூட தற்கொலை செய்து தன்னை மாய்த்து கொண்டதாக இல்லை. அவங்க குண்டடிபட்டு இறந்திருக்கிறார்கள், தாக்கப்பட்டிருக்கிறார்கள், விமான தாக்குதல், பல்வேறு நிலைகள், அதுல வேணா போயிருக்கிறாங்களே தவிர. ஆனால் எல்லா வசதியும் இருந்து இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் மன உளைச்சலால். காரணம் என்னன்னு சொல்லி அமெரிக்காவினுடைய நேஷனல் யூனிவர்சிட்டி ஆய்வு செய்தது. ஆய்வு செய்தால் அவர்களுக்கு கிடைத்த பலன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ரெண்டு காரணம் தான். ஒன்று குர்ஆனும், இன்னொன்று ஹஸ்புனல்லாஹும் சொல்றது. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் ஆத்மார்த்தமான மன வலிமையை தருகிறது. குர்ஆன் ஆத்மார்த்தமான மன வலிமை. எந்த தோல்வியை கண்டும் துவண்டு போய் விடாமல் நமக்கு ரப் இருக்கிறான், அவன் உதவி செய்வான், நம்மை விடமாட்டான். உலகத்தில் 1000 பேர் 1000 சூழ்ச்சியை செய்யட்டும், ரப்பினுடைய வல்லமைதான் வெல்லும். அலா இன் ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் காலிபூன், அல்லாஹ்வுடைய பட்டாளம் தான் வெல்லும். குர்ஆன் சொன்னான், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். அப்படிங்கிற அந்த அல்லாஹ்வுடைய வாக்கின் மீது உண்டான நம்பிக்கை, குர்ஆனுடைய தொடர்பு. அவங்கள்ட்ட எதை கேட்டாலும் ஹஸ்புனல்லாஹ்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் நம்ம ஊர்ல கூட இந்த பழக்கம் இருக்குது இல்லையா? துஆ செய்யுங்கன்னு என்ன சொல்றோம்? என்ன சொல்றாங்க? அல்லாஹ் நல்ல வார்த்தை, அழகான வார்த்தை. அல்லாஹ்வே குர்ஆன்ல ஒரு இடத்துல கேட்கிறான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையான்னு கேட்கிறான் இல்லையா? அல்லாஹ் போதுமானவன் இல்லையான்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட சாதாரணமா ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டா அல்லாஹ் போதுமானவன், ஹஸ்புனல்லாஹ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குர்ஆனுடைய தொடர்பு, இந்த குர்ஆனுடைய தொடர்பும் ஹஸ்புனல்லாஹும் தான் அவர்களுக்கு இவ்வளவு வரை மன வலிமை தந்திருக்கிறது. சாதாரண மன வலிமை அல்ல, எல்லா விதமான வெளிரங்கமான வலிமையும் ஆற்றலும் சாதனங்களும் உணவும் எல்லா விதமான வலிமையும் இருந்தாலும் கூட மன உளைச்சலால் செத்து போய்கிட்டு இருக்கலாம். ஆனால் வெளிப்படையிலே பல்வேறு குறைபாடுகள் உள்ள ஒரு நிலையிலே ஆற்றல் மிக்கவர்களாய் வரலாற்றிலே ஒருவர் கூட தற்கொலை செய்ததில்லை. தற்கொலை செய்ததில்லைங்கிறது மாத்திரமல்ல, கடும் வலி வேதனை இருந்தாலும் கூட. ஒரு ஆளுக்கு காலில் ஆபரேஷன் பண்ணணும், சதை தொங்கிக்கிட்டு இருக்குது. காசாவில் நடந்ததை எழுதியிருக்கிறார்கள். கால் தொங்கிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த மயக்க மருந்து கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஆஸ்பத்திரியில இருந்தா கொண்டு வச்சு வெடிக்கிறானே. அதனால மயக்க மருந்து கொடுத்து அதை சரி செய்வதற்குண்டான ஒரு நிலையிலே அவளுக்கு அந்த மயக்க மருந்து கொடுத்து எடுக்கிறதுக்குள்ள அவர் சொல்கிறார், நான் குர்ஆனை ஓதிக்கொள்கிறேன், நீங்க அந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்றார். எவ்வளவு பெரிய மன வலிமை, குர்ஆனுடைய ஈடுபாடு, இந்த குர்ஆனிலே உள்ள தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலை, அதிலே தன்னுடைய மனம் எந்த அளவுக்கு லயித்து போயிருந்தால். இன்னைக்கு சில காரியங்கள்ல நமக்கு மனசு லயித்து போயிருக்குது, வேற ஒன்றும் நடக்கிறதே தெரிய மாட்டேங்குது. அப்படி சில காரியங்கள் நமக்கு இருக்குது. ஆனால் அந்த குர்ஆனுடைய அந்த லயிப்பு, ஈடுபாடு, இன்பம் எல்லாவற்றையும் மறக்க செய்யக்கூடிய அளவிற்கு, எல்லாவற்றையும் தன்னுடைய வேதனைகளை எல்லாம் மறக்க செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னா நாம எங்க இருக்கிறோம், அவங்க எங்க இருக்கிறாங்க? குர்ஆனுடைய விஷயத்திலே நாம் எங்க இருக்கிறோம், அவர்கள் எங்க இருக்கிறார்? நம்மிடத்துல கியாமத்துல என்ன சொல்லுவோம்? நாம் வாழும் காலத்தில் உள்ளவர்கள் தானே.
நாம் வாழும் காலத்தில் உள்ளவர்கள் தானே. இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்தும் கூட நாம இன்னைக்கு குர்ஆன் ஓத தெரியாமல் இருந்தால், குர்ஆன் ஓத தெரிந்தும் குர்ஆனை எடுக்காமல் இருந்தால், குர்ஆன் ஓதுவதிலே சோம்பலும் சடையும் நாம் காட்டி இருந்தால், பெருமக்களே எவ்வளவு பெரிய நஷ்டம்ங்கிறத நாம் யோசிக்கணும். அதனால குர்ஆன் ஓத வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னையிலிருந்து ஒரு கணக்கு வச்சு, அதாவது ஓதணும் அப்படின்னு ஓதிடுவோம் நியத் வைக்கிறது மட்டும் இல்லை. நம்ம நிறைய பேருக்கு இருந்து நியத் செய்வோம். ஹஜ்ஜில் போன பிறகு இன்னைக்கு எல்லா காரியத்தையும் நிறைய செய்ய மக்கால நேரத்தை கூட பயன்படுத்திக்கிற வேண்டியதான் இங்கே நியத் வைக்கிறது. அங்க போன பிறகு இன்னும் ஊர்ல போய் ஒரு சிறந்த ஹாஜியா வாழணும்னு அங்க நியத் வச்சுக்கிறது. ரெண்டும் நியத் தான். அது சரி வராது. செயல்படணும். தூக்கணும், குர்ஆன் கையில் எடுக்கணும், நேரத்தை ஒதுக்க வேண்டும். தாய்மார்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க என்ன செய்யறாங்க, வீட்டு வேலைகளை பார்க்கிறார்கள், பிள்ளைகளை பரிமாறுறார்கள், உணவு காரியத்தை செய்யறாங்க, எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க, முடிச்சு ஒதுக்கி வைக்கிறாங்க. வேலைகள் 1000. அஜ்ருக்கும் பிகத்ரி நஸ்பிக்கும். தாய்மார்களே உங்களுக்கும் சோபனம், கஷ்டத்திற்கேற்ப கூலி. எல்லாருக்கும் ஒரே கூலிலாம் கிடையாது. கஷ்டத்துக்கு ஒரு ஆள் வேலைக்கு போறாரு, அங்க போய் பார்த்துட்டு இருக்காரு, வீட்டு வேலைகளை பார்க்கிறாரு, எல்லாத்தையும் செய்து கொண்டே நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரும் ஒரு ஆள் படுத்தா நோருக்கு தான் முடிக்கிறார். அவர் சுபத்தோடு படுத்தாச்சுன்னு சொன்னா மணியை பார்த்துட்டு இன்னும் நேரம் இருக்கு அப்படின்னு படுத்து முடிச்சு எழுந்திருக்கிறார். தொகுத்து வந்த பிறகு அப்படி கொஞ்சம் ஒரு சின்ன சடைவு, தூக்கம் இல்லாட்டாலும் பாதி தூக்கம் பாதி விழிப்பு. அப்புறம் அசரோட என்ன செய்யறது, சரி இனிமேதான் நோம்பு திறக்க தயாராயிரணுமே அப்படின்னு சொல்லி பூரா எங்கன எது ருசியா இருக்குன்னு ஒரு தவாப் செய்துட்டு அதுக்கு பிறகு வாங்கி வச்சுட்டு எல்லாத்தையும் துவக்கி வச்சிடுறது. இப்படி உள்ள ஒரு நோம்பும், ஒரு ஆள் வேலை பார்க்கிறாரு, வீட்டு வேலைகளை பார்க்கிறாரு, மற்ற காரியங்களை செய்யறாரு, பிள்ளைகளை பரிமாறிக்கிறார், மற்ற வேலைகளை பார்த்து கொண்டு நோன்பை வைத்துக் கொண்டிருக்கிறார். ரெண்டும் ஒன்று அல்ல. அஜ்ருக்கும் பிகத்ரி நுஸ்பிக்கும். கஷ்டத்திற்கு ஏற்ப கூலி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். அது மாதிரி இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில நாமளும் கொஞ்ச நேரம் குர்ஆன் எடுத்து ஓதணும். அந்த ஓதலாமா? எனக்கு உங்களுக்கு அந்த நசீபை தந்திருந்தேன். குர்ஆன் ஓதுவதில் ஒரு இன்பம் வரும். குர்ஆன் ஓதுவதில் ஒரு இன்பம் வந்துருச்சுன்னு வைங்க, சுப்ஹானல்லாஹ், அது உணரத்தான் முடியும். பெருமக்கள் அதை உணர்கிறார். குர்ஆன் ஓதுவதில் அந்த இன்பம் இருக்குது. யாரும் அந்த நிம்மதியை தர முடியாது. அந்த இன்பத்தை உலகத்தில் எந்த பொருளாலும் தர இயலாது. எதை கொண்டு வந்த இன்பத்தை உலகத்தில் நாம் அடைய முடியாது. அப்படி ஒரு பேரின்பம், அப்படி ஒரு பேரின்பத்தை நம்முடைய முன்னோர்கள் பெற்றார். ஓத அல்லாஹ் கேட்கணும், ரப்பே குர்ஆன் ஓதுவதில் இன்பத்தை தான். குர்ஆன் ஓதும் போது எனக்கு விட்டாய் வருது, சடை வருது, ஈடுபாடு இல்லாமல் இருக்குது, ரப்பே என்னை மன்னிச்சிடு ரப்பே. அருமையான ஈமானை தந்து குர்ஆனுடைய ஈடுபாட்டை தானே அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். குர்ஆன் ஓதுவதில் நம்முடைய கவனத்தை செலுத்து. குர்ஆன் ஓதுகிற காரணத்தினால் நிறைந்த நன்மைகள் கிடைக்கப்பெறுகிறது. ஏற்படக்கூடிய நன்மைகள்ங்கிறது கொஞ்சம் நஞ்சம் அல்ல, அவருக்கு ஏராளமான நன்மைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலிஃப் லாம் மீம் என்றால் அலிஃப் லாம் மீம்ங்கிறது ஒரு ஹர்ஃப் அல்ல, ஒரு எழுத்திற்கு 10 நன்மை. ஒரு எழுத்துக்கு 10. லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம்ங்கிறது ஒரு ஹர்ஃப் நான் சொல்லல, ரசூல் சொன்னாங்க. பல் அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃப். அலிஃப் தனி எழுத்து, லாம் தனி எழுத்து, மீம் தனி எழுத்து. ஒவ்வொன்றுக்கும் 10 நன்மை அல்லாஹ்வுடைய ரசூல் பிரித்து சொன்னார். நமக்குள்ள வெற்றியே என்னன்னா ஈமான் தான். நமக்குள்ள வெற்றியே, அதாவது நோன்பு வைங்கன்னு ரசூல் சொல்லல, மன் ஸாம ஃபீ ரமலான ஈமானன். யார் ரமலானில் ஈமானோடு நோன்பு வைத்தார்களோ, அது என்ன ஈமானோடு? ஈமான் தான் இருக்குது ஏற்கனவே. ஈமானோடு நோன்பு வைக்கிறதுனா, ஈமானுக்கு அர்த்தம் என்னன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் சொன்னார்களோ அது பூரா உண்மை நம்புறது பேர் தான் ஈமான். படிக்கிறதுக்கு பேர் அல்ல, அதை படிக்கிறது விளங்கி இருக்கிறதுக்கு பேர் அல்ல ஈமான். நீங்க என்ன நடிச்சுட்டு இருக்கிற விளங்கி இருக்கிறது. விளங்கி இருந்தால் யூதர்கள் விளங்கி இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் தான் உண்மையான நபி, யூதர்களுக்கு தெரியாதா? நல்ல தெரியும். யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஹும். தங்களுடைய பிள்ளைகளை அறிவதை போல் இவங்க தான் ரசூலுல்லாஹ் தெரிஞ்சிருந்தாங்க. தெரிந்திருந்தார்கள். தெரிந்து வைத்திருப்பது அல்ல ஈமான், நம்புவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அப்படியே நம்பர் நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். சொன்னாங்களா? விளங்குதோ விளங்கலையோ? எதுக்கு சித்திக் நாயகத்துக்கு மதிப்பு? சித்திக் நாயகத்தினுடைய அந்தஸ்து என்ன? மேராஜ் போயிட்டு வந்தாங்க, எல்லாரும் சொன்னாங்க முகமது அவர்கள் இவ்வளவு நாள் அது எதை சொன்னாங்க. இப்போ ஒரே ராத்திரில 7 வானத்தையும் கடந்து இங்கிருந்து நாம வியாபாரத்துக்கு ஷாம் சிரியாவுக்கு போறோம். போயிட்டு வர்றதுக்கு எத்தனை மாசம் ஆகுது? இன்னைக்கு ராத்திரியே போனாதான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வான்மண்டலத்துல கடந்துட்டு வந்த. அவங்க கேட்டது ஒன்னே ஒன்று, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு தான் கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹான். ஒன்னே ஒன்று தான் கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆமா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு உண்மைதான் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அதான் சித்திக் அவங்களுக்கு பேர். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து பல பேரும் அந்த மிஅராஜை அறிவை கொண்டு பார்த்தார்கள்.
மற்றவருடைய கேலியை கொண்டு பார்த்தார். முகமது இன்னைக்கு ராத்திரி ஒரு நாள் அப்படி இப்படி சொன்னார்ப்பா, இப்போ ஒருத்தர் அப்படி இப்படி இல்லை, பெருசா இருக்குது பொருடாங்கிற மாதிரிலாம் எதிரிகள் கேலி செய்தார்கள். அதனாலே மற்றவர்கள் என்ன பார்த்தாங்கன்னு சொன்னா தங்களுடைய அறிவை கொண்டு பார்த்தார்கள், காபிர்களுடைய கேலியை கொண்டு பார்த்தார்கள். பார்த்த காரணத்தினால முர்த்ததாயிட்டான், தீனை விட்டு போயிட்டான். அதனால இந்த தீனுக்கு உயர்வுங்கிறது ஈமான் தான். அதனாலதான் செல்லாம் யார் நோன்பு வைத்தார்களோ, யார் இரவு காலங்களில் நின்று வைத்தார்கள், நின்று வணங்கினார்களோ, மன் காமபி ரமதான ஈமானன் ஈமானன் ஈமானுடனும் நன்மை ஆதரவு வைத்தும், ஈமானுடனும் நன்மை ஆதரவு வைத்தும். குர்ஆன் ஓதும் பொழுது அப்படித்தான் ஈமானுடன் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை ரசூல் சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். குர்ஆன் ஓதும் பொழுது கூட அங்கங்க திரும்பி பார்க்க கூடாது, யாரும் கூப்பிட்டா கூட பார்க்க கூடாதான். பெற்றோர்கள் கூப்பிட்டா ஆயத்துல நிறுத்திட்டு பார்க்கணும், சல்லாதலுக்கு விட்டா உடனே முடி வச்சிடணும், அது வேற சட்டம், குர்ஆனுடைய சட்டமே. கூப்பிட்டா கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறுத்தி வச்சுட்டு தான் பார்க்கணும். நமக்கு குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும் பொழுது அங்க திரும்பி போறது வர்றது, பயான் கேட்குற மாதிரி பல இடங்கள்ல அங்க போறது வர்றது நடக்கிறது எல்லாம். நல்ல உதாரணம், நம்ம நல்ல சேனல்ல அழகான சீன் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது கவனத்தை எப்படி வேற பக்கம் திருப்பாம அப்படி கண்ணை இமைய கூட மூடாம பார்ப்போம், அது மாதிரி பார்த்துட்டு இருக்கணும் குர்ஆன் ஓதுறது. அப்படி இருக்கணும். உதாரணம் அதை சொல்ற அளவுக்கு இருக்குதேன்னு வெக்கமா தான் இருக்குது. ஆனா அப்படி இருக்கணும் குர்ஆன் ஓதுறது. வேற கவனங்கள் குர்ஆன் ஓதியாச்சுன்னா திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. குர்ஆன்ல ஈடுபாட்டால் அது அல்லாஹ்வுடைய அப்படிங்கிற காரணத்தினால். அதனால குர்ஆன் ஓதுவதனால் ஏற்படக்கூடிய பலனை ரசூல் சொல்கிறார்கள், யார் மன்கர ஹர்ஃபன் ஒரு ஹர்ஃபை ஓதினார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 10 அவருடைய நிய்யத்திற்கும் அவருடைய ஈமானுக்கும் ஏற்ப அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுக்கிறான். யார் கொஞ்சம் சிரமப்பட்டு ஓதுறாங்களோ, இப்பதான் ஓத பழகி இருக்கிறார், சிரமப்பட்டு ஓதுறார், அவர் ஓதுகிறார், அதாவது அவர் ஓதும் பொழுது வல்லதி சிரமப்படுற ஓ சாக்குனாலே கொஞ்சம் கஷ்டப்பட்டும் ஓதுறார். பார்க்கிறார், அப்படி கூட்டு ஓதுறார். சொன்னாங்க அவருக்கு 2 கூலின்னு சொன்னாங்க. அவர் இவருக்கு 1 கூலின்னா இவருக்கு 2 கூலி. சிரமப்படுறார் இல்லையா, சிரமப்படுறார், 2 கூலின்னு சொல்றார். குர்ஆனை ஓதுகிற காரணத்தினால் நன்மைகளை விகிதமாக பெறுவதற்கான வழி என்று சொன்னார். இரண்டாவது, கியாமத்திலே யாரும் யாருக்கும் பயனளிக்க இயலாத அந்த நாளில், நம்முடைய அவயவங்கள் எல்லாம் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் அந்த நாளில், நெருக்கமானவர்கள் எல்லாம் விரண்டோடும் அந்த நாளில், எதையும் பகரமாக கொடுக்க இயலாத அந்த நாளில் குர்ஆன் நமக்கு ஷஃபாஅத் செய்யும். நோன்பும் குர்ஆனும் அடியார்களுக்கு ஷஃபாஅத் செய்யும் சொன்னார். யா அல்லாஹ், என்னை ஒரு ஓதினார். நம்ம ஓதுற குர்ஆன் அப்படி ஷஃபாஅத் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கு. இக்ரஉல் குர்ஆன் ரசூல் சொன்னாங்க, குர்ஆனை ஓதுங்கள். ஃபைன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, அந்த குர்ஆனை ஓதுபவருக்கு கியாமத்தில் ஷஃபாஅத் செய்யும்னு சொன்னாங்க. கியாமத்தில் ஷஃபாஅத்தினுடைய தேவைங்கிறது அப்படி இப்படி இல்லைங்க. ஏதாவது ஒரு சின்ன நன்மை எங்க இருந்தாலும் கிடைக்காதான்னு பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு நன்மை எங்க இருந்தாலும் கிடைக்கிறாங்க. அதனால நெருக்கமானவங்களும் ஓடுவாங்கண்ணா. இங்க நெருக்கமானவங்க நெருங்குவாங்க, அங்க அப்படி இல்லை. யௌம யஃபிருல் மர்உ மின் அகீஹி வ உம்மி, குர்ஆன் சொல்லுது. ஓடுவான், பெற்றோரை விட்டு பிள்ளைகள், பிள்ளைகளை விட்டு பெற்றோர்கள், கணவனை விட்டு மனைவி, மனைவி விட்டு கணவன், அது மாதிரி நண்பரை விட்டு இன்னொரு நண்பர் ஓடுவான். ஏன் சொன்னா உலகத்தில் என்னமில்லாம செய்திருக்க, நம்மள்ட்ட இருந்து எதையாவது இவன் பிடிங்கிடக்கூடாது. நம்முடைய அவயவங்கள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுது. அல்யௌம நக்திமு, வாய்க்கு அல்லாஹ் சீல், யாசீன்ல வருது இல்லையா, அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கான யக்ஸிபூன். வாய்க்கு சீல் வைப்போம், கைகள் பேசும். இந்த கைனால என்னென்ன செய்தீங்க பாவங்கள், கால்கள் சாட்சி சொல்லும். நமக்கு எதிராய் நம்முடைய அவயவங்களே இருக்கக்கூடிய அந்த நாளில் நமக்காக பரிந்துரைக்கக்கூடிய ஒன்று நம்முடைய கபரிலே வந்துருமா. குர்ஆன் கபரிலே வந்துடும், பிரகாசமாய், கண்ணு கட்டிய தூரம், கண்ணு கட்டிய தூரம் பிரகாசமாய் இருக்கும். ஹதீஸ்ல நம்முடைய தஹஜ்ஜுதும் நம்முடைய குர்ஆனும் கபர்ல வந்துடும் வருது. கபர்ல வந்து பிரகாசத்தை தரும், கண்ணு கட்டிய தூரம், நமக்கு விசாலமான நிலை தெரியும். ஸல்லல்லாஹு சொல்றாங்க எல்லா காரியம். அதான ஈமான் நமக்கு. அதனால குர்ஆன் ஓதுவது என்பது கியாமத்திலே நமக்கு ஷஃபாஅத்தாய், பரிந்துரை செய்வதற்கு காரணமாய் அமையும் என்று
பரிந்துரை செய்யக்கூடிய ஒன்றாக நமக்கு அமையும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். அது மாதிரி குர்ஆனை நியமமா ஓதுறாலும் ஒரு காலம் வழி தவற மாட்டார். குர்ஆன் நியமமா ஓதுறாரு. இன்னைக்கு அப்படி இல்லை. நேற்று ஒரு கொள்கையில் இருக்கா, இன்னைக்கு ஒரு கொள்கையில் இருக்கான். யாரையா பார்த்து பேசிட்டு வந்துடுறான், திடீர்னு மாறிடுறான். என்ன அதாவது தீனுங்கிறது அல் மருவலா தீன் ஹலீல் என்று சொன்னான். தீன் என்பது ஒரு மனிதனுடைய நண்பனின் வழியில் தான் தீன் இருக்குதுன்னு சொன்னாங்க. அவன் போக்கில் போறான்னு இவன் பின்னால போறான், அவன் போறான்னு அவன் பின்னால இவன் போயிடுறான். ஏன்னா அவன் ஃப்ரெண்டு அப்படிங்கிற காரணத்தினால் அல் மருவலா தீன் ஹலீலி, உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் என்று சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இன்னைக்கு காலையில் ஒரு நிலையில இருக்கிறான், சாயங்காலம் வேற ஒரு கொள்கையில மாறிடுறான். நேரத்தில் ஒழுங்கா நல்ல இருந்த இன்னைக்கு என்ன செய்யறான்? இல்ல அது வந்துங்கிறான். அதனால இந்த வழிகேடுங்கிறத விட்டு பாதுகாப்பதற்கான முதன்மையான வழி குர்ஆன். குர்ஆன் ஓதுறது தர்ஜுமா படிக்கிறதுக்கு பேர் குர்ஆன் ஓதுறது இல்லை. அதையும் ஞாபகம் வைக்கணும். தர்ஜுமா பார்க்கலாம், அர்த்தங்களை பார்க்கலாம், அது வேற விஷயம். குர்ஆனுடைய நன்மைங்கிறது குர்ஆன் வாய் விட்டு ஓதணும். எத்லு அலைஹிம், திலாவத்து செய்வார்கள். குர்ஆன் ஓதணும். தர்ஜுமா பாருங்க, பார்த்து அதனுடைய கருத்துக்கள் என்னன்னு விளங்கு. ஆனா அதனுடைய இது விளங்கணுமானா நமக்கு அதை பார்க்கும் பொழுது அதனுடைய எல்லா விதமான தஃசீரோடு பார்த்தா தான் என்ன விளங்கும். இல்லைன்னா வெறும் தர்ஜுமா மட்டும் பார்த்தா அதனுடைய கருத்துக்கள் குர்ஆனுடைய ஒத்த விஷயம் எப்படி விளங்கும்? அதை விளக்கி கொடுக்க வேண்டும். அதுக்கு ஹதீஸினுடைய விளக்கங்களை கொண்டு, நன்மக்களுடைய விளக்கங்களை கொண்டு விளங்கினா பூரணமா விளங்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு செய்தி இருக்கும் என்று வேறு செய்தி தான் அதில் இருக்கு. அருமையானவர்கள், அதனால குர்ஆன் ஓதினால் இரண்டாவது பலன், முதல்ல நிறைந்த சவாபு கிடைக்கிறது. முதல்ல நான் சொன்ன ஆரம்பத்தில், அதாவது நாம் துஆ கேட்பதை விட அல்லாஹ் தஆலா கூடுதலான பாக்கியமானதை நமக்கு தருகிறான். முதல் விஷயம். இரண்டாவது, குர்ஆன் ஓதுவது காரணத்தினால் நிறைந்த நன்மை கிடைக்கிறது. மூன்றாவது, குர்ஆன் ஓதுகிற காரணத்தினால் கியாமத்தில் அந்த குர்ஆன் நமக்கு ஷஃபாஅத் செய்யும். நமக்கு மாத்திரமல்ல, பல பேருக்கு ஷஃபாஅத் செய்வதற்கு அது உறுதுணையா இருக்கும். அந்த ஒரு ஆற்றலை குர்ஆனின் வழியாக நாம் பெறுகிறோம் என்பார்கள். நாலாவது, எந்த காலத்திலையும் வழிகட மாட்டோம். கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுற பழக்கம் நம்மள்கிட்ட தொடர்ந்து இருந்ததுன்னு சொன்னா வழிகேடுங்கிறது நமக்கு வராது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அப்ஷிரு, சோபனத்தை பெறுங்கள். ஃபைன்னல் குர்ஆன தர்ஃபுஹு பியதில்லாஹ், குர்ஆன் என்பது அதனுடைய ஒரு ஓரம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ஒரு தர்ஃபுஹு பிஐதீக்கும், இன்னொரு ஓரம் உங்கள்கிட்ட இருக்குது. வான்மண்டலத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே, அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கு மத்தியிலே நேரடி அருந்துபடாத கயிறு என்று சொன்னார். ஒரு ஓரம் அல்லாஹ்ட்ட இருக்குது, இன்னொரு ஓரம் நம்மள்ட்ட இருக்குது. என்ன, குர்ஆன் நம்ம இஷ்டப்படிலாம் ஓத முடியாது. குர்ஆன்ங்கிறது இருக்குது இல்லையா? அந்த குர்ஆன்ல ஒரு இடத்துல பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹான் ஒரு ஆயத்து இருக்கு. அதை எழுதும் பொழுது ஹாஃபிஸ்கள் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. மஜ்ரீஹான் தான் எழுதணும். எழுதுறது மஜ்ரீஹான் தான் எழுதணும். ஓதும் போது மஜ்ரேஹான் ஓதணும். ஏன் மஜ்ரேஹான் ஓதணும்? அப்படித்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஓத சொன்னார்கள். ஓதுறதுங்கிறது இருக்குது ஒரு பெரும் பாரம்பரியம், சாதாரணமானதல்ல. அது ஒரு பாரம்பரியம். அந்த பாரம்பரியம் ரப்பு வரை போய் சேர்கிறது, ரப்பு வரை போய் சேர்கிறது. அதனால சொன்னாங்க, குர்ஆன் அதனுடைய ஒரு தரம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய மறுபக்கம் அல்லாஹ்விடத்தில் தமஸ்ஸகு, எனவே பற்றி கொள்ளுங்கள் குர்ஆனை. ஃபைன்னக்கும் லன் தஹ்லிகு, ஒரு காலம் நீங்க ஹலாக்காக மாட்டீங்க, ஒரு காலம் நீங்கள் வீணாக மாட்டீர்கள். லன் ததில்லு பஅதஹு அபதா, எந்த காலத்திலையும் நீங்க வழிகட மாட்டீங்கன்னு சொன்னாங்க. குர்ஆனை ஓதக்கூடிய தன்மை இருந்தால், சொல்றது யாருங்க? ஸல்லல்லாஹு வார்த்தை இல்லையா அது? குர்ஆன் ஓதக்கூடிய தன்மை இருந்தால் ஒருபோது உங்களுக்கு வழிகேடு வராதுன்னு சொன்னாங்க. வழிகேடு லலாலத்துக்கு இன்னைக்குள்ள சாதாரணமான ஒரு காரியம். சாதாரணமான நிலையில நல்ல பிள்ளைகளா இருக்கிறான், சில பேர் மாறி போயிடணும், சில அங்கிருந்து இதை பேர் இந்த பக்கம் குதிக்கிறான், அது ஒரு விஷயம். இருந்தாலும் கூட அவன் ஏதோ ஒரு அவன் சொன்னான், இதை சொன்னான், எதையாவது படித்தான், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு சொல்லிட்டு நிறையக்கூடிய வாரை பார்க்கிறோம். அதனால இந்த வழிகேடுக்கிறது நேரம் கழிஞ்ச பிறகு, வாங்க சொன்ன பிறகும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றது? இந்த பிள்ளைகளை பார்த்து நம்ம பரிதாபப்படுறதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? என்ன அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் இதுதான் நோம்புன்னு சொல்லு. இந்த மாதிரி இந்த வழிகேடு உண்மைகள்லாம் ஏற்படாது குர்ஆன் ஓதக்கூடிய தன்மை தொடர்ந்து இருக்குமானால். நாலாவது, குர்ஆனுக்குள்ள என்ன எதனாலும் தெரியல. ஆறாவதா, சரி எத்தனையோ வச்சுக்கோங்களேன், நம்பர் வச்சுக்கோங்களேன். உலகத்தில் உள்ள எல்லா வேதமும் கிதாபுல்லாஹ், குர்ஆன் மாத்திரம் தான் கலாமுல்லாஹ். எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா அப்படி கிதாபா கொடுத்தான். குர்ஆனை அல்லாஹ் ஓதினான். ஸல்லல்லாஹு தங்களுடைய குத்பாவில் சொல்வாங்க,
அல்லாஹ்வுடைய ரசூல் தங்களுடைய கான யகூல் ஃபீ குத்பத்தி அம்மா பஅத் ஃபைன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைருல் ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைருல் ஹதீ முஹம்மத். பேச்சுக்களில் ஆக சிறந்த பேச்சு அல்லாஹ்வுடைய பேச்சான குர்ஆன். அல்லாஹ் ஓதினான். இன்ஷா அல்லாஹ் நாம எல்லாம் சொர்க்கத்துக்கு போவோம். அல்லாஹ் தஆலா அங்க வச்சு சூரத்துர் ரஹ்மானை ஓதி காண்பிப்பான் என்று கேட்கும் நசீபி அல்லாஹ் தஆலா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓதுறது அசல் சொன்னாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவாங்க, எல்லாரும் சொர்க்கத்துல ஓதுவாங்க. அல்லாஹ் ஓதி காண்பிப்பான். சூரத்துர் ரஹ்மானை ஓதுவான் என்று வருகிறது. அதனால இந்த உலகத்துல முதல்ல அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் சூரத்து யாசீனையும் தாஹாவையும் அல்லாஹ் ஓதி காமிச்சான். மலக்குமார்கள் கேட்டாங்களா, ரப்பே இது என்ன, இது இவ்வளவு அற்புதமான ஒரு வேதம், இவ்வளவு உன்னதமான ஒரு ஒலி, இதனுடைய மகத்துவம் என்ன, யாருக்கு, எந்த சமுதாயத்திற்கு? அதாவது செய்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம். சுப்ஹானல்லாஹ், பாக்கியம் செய்த சமுதாயம், பாக்கியமான சமுதாயம் சொல்லி அந்த நேரத்தில் மலக்குமார்கள் சோபனம் சொன்னார். அருமையானவர்களே, உலகத்துல இது கிதாபுல்லாஹ் மாத்திரம் எழுதப்பட்ட நூல், தரப்பட்ட நூல் என்பது மாத்திரமல்ல, இது அல்லாஹ்வின் பேச்சு, குர்ஆன். அதனால கிதாபுல்லாஹ் மாதிரி கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம் இது. அதனால சொன்னாங்க கைரல் கலாமி கலாமுல்லாஹ், கைரல் கலாமி கலாமுல்லாஹ், கைரல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதீ முஹம்மத். வழிகாட்டுதலில் கலாச்சாரங்களில் சிறந்த கலாச்சாரம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்ச்சர். அதான் உலகத்துல சிறந்த கல்ச்சர். பேச்சுக்களில் சிறந்த பேச்சு அல்லாஹ்வுடைய பேச்சுன்னா அது குர்ஆன். அதனால குர்ஆன் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தை. அது மாதிரி இந்த குர்ஆனை கொண்டுதான் இந்த சமுதாயத்தினுடைய உயர்வு தாழ்வுங்கிறதே குர்ஆன். இன்னல்லாஹ் யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன் வ யதஉ பிஹி ஆகிரீன். ஹதீஸ்ல அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை கொண்டு சில பேர் அந்தஸ்து உயர்த்திடுவான், சில பேர் இந்த குர்ஆனின் காரணத்தினால் அவன் நாசமா போயிடுவான். அல்லாஹ் பாதுகாக்கிறான். குர்ஆனை கொண்டுதான் உயர்வு தாழ்வு என்று ஹதீஸ்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. விசாலமான சொர்க்கம். ஹதீஸ்ல வருது, யுகால் லிசாஹிபில் குர்ஆன், உலகத்துல குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட சொல்லப்படுமா, அவரை பார்த்து சொல்ல, இக்ரா, ஓதுங்க வர்தகி, ஓதுங்கள், ஓதிக்கொண்டே இருங்கள். கமா குன்த துரத்தில் ஃபி துன்யா, துன்யா நீங்க ஓதுற மாதிரி ஓதுங்க. ஃபைன்ன மன்சிலதக இந்த ஆகிரி ஆயத்தின் தக்ரவு பிஹா, சொர்க்கத்துல உன்னுடைய அந்தஸ்து எது, உன்னுடைய இடம் எதுன்னா, நீ குர்ஆன் ஓதிக்கிட்டே கண்ணு கட்டிய தூரம் போய்கிட்டே இருக்கும். உன்னுடைய ஆயத்தை எங்க முடிக்கிறாய் அந்த அளவுக்கு உன்னுடைய இடம் விசாலமாக சொல்றான். விசாலமான சொர்க்கம் கிடைப்பதற்குண்டான காரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஆக்கி வைத்தார். அது மாதிரி எதிரிகளுடைய எல்லா விதமான தீமைகளை விட்டு பாதுகாக்கக்கூடியது குர்ஆன். எதிரிகளுடைய தீமைகளை இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் அது அப்படி இருக்கலாம், இப்படி, நமக்கு எந்த பயமும் கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விரோதிகளும் இருப்பாங்க, எதிரிகளும் இருப்பாங்க. இது அல்லாஹ்வுடைய சுன்னத் தான், அல்லாஹ்வுடைய நடைமுறை தான். இப்ப மாத்திரமா, நான் தராவில கூட சொன்னேன், அதற்கு அம்மார் ரலியல்லாஹு பிடிச்சிட்டு போய் என்ன செய்தாங்கன்னா, பிடிச்சு வச்சுட்டு சொன்னாங்க, அம்மார் ரலியல்லாஹு இந்த பொய் கடவுள்களை நீ புகழ வேண்டும், முஹம்மதை இகழ வேண்டும், இல்லைன்னா அவங்க என்ன செய்யறாங்க, உடனே கொலை செய்ய போறாங்க, அவங்கள ஆளை உடனே முடிக்க போறாங்க. அம்மா இருந்தான்னு பாக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் நம்ம ஈமானோடு இருந்து ரசூலோடு இருந்திருந்து இன்னும் நம்முடைய ஈமானை உயர்த்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்குண்டான காலங்கள் வாழ வேண்டுமே, நிர்பந்திக்கிறார்களே, இந்த நேரத்தில் செய்யலாமான்னு யோசிச்சாங்க. கடைசியில பொய் கடவுள்கள் புகழணும் இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, அது நடந்தது முன்னாலும் அவங்க என்ன செய்தாங்கன்னா, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் என்ன செய்யறதுன்னு தெரியல, அவங்க சொன்னது கட்டுப்பட்டு சில வார்த்தைகளை சொல்லிட்டு நேர சுண்ணாட்ட வந்துட்டாங்க, கதறிட்டாங்க. நான் அவங்க முன்னால வச்சு, உங்களை நான் குறை பேசிட்டு நாய், உங்களை நான் மட்டவா பேசிட்டு நாய், சொத்து அவங்க கல்வி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டான். என் கல்புல பயமா இருந்துச்சு நாயகமே, உங்களுடைய கண்ணியம் நிறைய தெரிந்தது. இல்லாம நூக்கிரிய கல்பு ஈமான், உங்களுடைய கல்வி ஈமானோட நிறைந்திருக்கும் பொழுது நிர்பந்திக்கப்பட்டால் சட்டம் வேறு ஆயத்து வந்துச்சு. பெருமக்களே, அந்த காலத்துல இருந்துச்சு, எந்த காலத்துல இருக்கத்தான் செய்யும். ஆனால் எதிரியுடைய தீமையை விட்டு பாதுகாக்கக்கூடிய அரண் குர்ஆன். வைதா கரஅத்தல் குர்ஆன், குர்ஆனை நீங்க நேமமாக ஓதி வந்தால், ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆகிரத்தி ஹிஜாபம் மஸ்தூரா, குர்ஆனை ஓதி வந்தால் அல்லாஹ் உங்களுக்கு விரோதிகளுக்கு மத்தியிலே மறைக்கப்பட்ட திரை ஏற்படுத்துவான். குர்ஆன் சொல்லுது. எதிரிகளுடைய தீமையை விட்டும், ஷைத்தானுடைய தீமையை விட்டும், நஃப்ஸினுடைய தீமையை விட்டும் பாதுகாக்கக்கூடியது அல்லாஹ் குர்ஆனை தான் வைத்தார். குர்ஆனை தான் வைத்தார்.
குரான் ஒரு ஆள் குரானே ஓத தெரியல, குரான் அவருடைய கல்வில எந்த சூறாவும் மனப்பாடம் இல்லைன்னு சொன்னா அது பாலடைந்த வீடுன்னு சொன்னாங்க. வைத்தில் ஹரி பாலடைந்த வீடுன்னு சொன்னாங்க. எனவே குரானுடைய தொடர்பு நம்மிடத்தில் ஆக்கிக் கொண்டு இருக்க வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு சொல்லுகிறது. பெருமக்களே, உலகம் இருக்கும் வரை குரானும் இருக்கத்தான் செய்யும். குரான் இந்த உலகத்தில் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. காலங்கள் 1700 தாண்டி இருந்துச்சு. குரான் இந்த உலகத்தில் இஸ்லாத்திற்கு எதிரிகள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி குரானை தொட்டு பார்க்க முடியாது. கியாமத்து வரை பாதுகாக்கப்படக்கூடிய அல்லாஹ்வினால் வாக்களிக்கப்பட்ட உன்னதமான ஒரு வேதம் குரான் சொல்லி. அது மாதிரி எல்லா ஞானங்களுடைய தொகுப்பு குரான். எல்லா ஞானங்களும். சில துறைகள் வேண்டுமானால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த துறையை பற்றி குரான் விளக்கி சொல்கிறது. நேரம் இல்லைன்னா ஏதாவது ஒரு 2 துறை எடுத்து சொல்லலாம். எல்லா துறைகளையும் பற்றி பேசுகிறது. துறைகள் இன்னைக்கு என்ன புதுசா இருக்கலாம், டெக்னாலஜி இன்னைக்கு என்ன வித்தியாசமா இருக்கலாம், அதை பற்றியும் குரான் பேசுகிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த வார்த்தையை பழமையான குரான் சொல்லதோ இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் அதே வார்த்தை தான். காலங்கள் மாறின காரணத்தினால வாசகங்கள்ல எதுவும் இல்லை. அன்னைக்கு ஓதுன மாதிரி தான் இன்னைக்கு ஓதலாம். அன்னைக்கு அதனுடைய கண்ணியத்தை அர்த்தத்தை விளங்கியவர்கள் அல்லது அதனுடைய மனதிலே ஆழமாக பட்டவர்கள் எப்படி கண்ணீர் வடித்தார்களோ இன்றும் அதை ஓதி கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள். பழைய காலத்தில் உள்ள வார்த்தைகளை இன்னைக்கு படிக்க முடியுமா? செப்பு மொழி இருக்குது. இன்னைக்கு அந்த தமிழ் மொழியே இருந்தாலும் கூட அதை விளங்குறதுக்கு அர்த்தம் சொல்லணும். ஆனா குரான் இறங்கியது 1100 ஆண்டுகளுக்கு முன்னால். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அதே நிலையை, அதே ரூஹானியத்தை, அதே செய்தியை. இல்லை இது நவீன காலம், ஒரு காலத்தில் உள்ளது இன்னொரு காலத்தில் எடுபடாது இல்லையா, பழங்காலங்க இது அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஒரு காலத்தில் உள்ளது இந்த காலத்தில் எடுபடாது. நடைமுறைக்கு எத்தனை விஷயங்களை உதாரணம் சொல்லலாம். ஆனால் இது பழமைதான், ஆனால் என்றும் புதுமை. இந்த 21ஆம் நூற்றாண்டிலே கூட உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய உன்னதமான செய்திகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரே வேதம், ஒரே நூல் அல்லாஹ்வுடைய வேதம் மாத்திரம். குர்ஆனை எவ்வளவு சொன்னாலும் சொல்லி முடிக்க இயலாது பெருமக்களே. அதனால நாம் அதனுடைய கண்ணியங்களில் குர்ஆனை ஓதணும், அதனுடைய கருத்துக்களை விளங்கணும், அது சொல்லக்கூடிய உன்னதமான வழிமுறைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும், குர்ஆனுடைய நோக்கத்தை வாழ்க்கையில நம்ம செயல்படணும். அதனுடைய ஒரு அடித்தளமாக பாக்கியமான இந்த நல்ல நேரத்தில், நல்ல நாளில் நாம் கேட்கக்கூடிய இந்த உபதேசத்தை அடிப்படையாக வைத்து குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு ஆர்வத்தை நம்மள்கிட்ட கூட்டிக்கிறோம். அதை அதிகரிச்சுக்கலாமா? நம்ம குர்ஆன் ஓதணும், நம்முடைய நண்பர்கள்ட்ட குர்ஆன் ஓத சொல்லணும். கொஞ்ச நேரம் சேர்ந்து உட்காந்து நான் குர்ஆன் ஓதுறேன் சரியான்னு பாரு கேட்கலாம். குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறேன், சரியா ஓதுறேன்னு பாரு, இன்னும் நல்லா ஓதுவி வைப்பான் கேளு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? நான் ஓதுறது சரியான்னு பாரு, கவனங்களை திருப்பி அப்படி குர்ஆனின் பக்கம் நம்முடைய கவனங்களை திருப்பி அதை ஓதக்கூடிய, அதில் ஈடுபாடு காட்டக்கூடியவர்களாக நாம் ஆயிருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கூட்டத்தை பயன்பாடுள்ளதாக நம்முடைய வேதத்தினுடைய கண்ணியத்தை உள்ளத்தில் அல்லாஹ் ஆழ பதித்திருக்கிறார். اللهم صل وسلم على رسولك سيدنا حبيبنا مولانا محمد وعلى آل سيدنا وشفيعنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل على نور الأنوار وسر الأسرار وتريات الأغيار مفتاح باب اليسار سيدنا محمد صلى الله عليه وسلم المختار وآله الأطهار وأصحابه الأخيار عدد نعم الله وإفضاله. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. اللهم لا تؤاخذنا بسوء أفعالنا ولا تهلكنا بخطايانا يا رب العالمين. அகிலங்களின் அதிபதியான நாயனே, ஈடு இணையற்ற கருணையாளனே, எல்லா அதிகாரங்களுக்கும் சொந்தமானவனே, எங்களை படைத்து ரட்சித்து காப்பாற்றி பேரருள் புரியக்கூடிய நாயனே, உனக்கு எல்லா புகழும் யா அல்லாஹ், உனக்கு எல்லா இஸ்ஸத்தும் யா அல்லாஹ், உனக்கு எல்லா மேன்மைகளும் யா அல்லாஹ், உனக்கு எல்லா இபாதத்தும் சொந்தம் யா அல்லாஹ். உன்னல்லாது எங்களுக்கு வேறு நாயன் இல்லை, உன்னல்லாது நாங்கள் யாரையும் வணங்கவில்லை. எங்களை படைத்த ரட்சகனே, உனது மகத்தான பேரருளால்
வாழ்க்கையிலே எங்களுக்கு எவ்வளவோ பாக்கியங்களை தந்திருக்கிறாய். எங்களுக்கு நீ வாழ்நாளை தந்தாய். எங்களை விட வயதிலே குறைந்தவர்கள் எத்தனையோ பேர் துன்யாவை விட்டு பிரிந்து விட்ட நிலையிலே அல்லாஹ்வே எங்களுக்கு வாழும் பாக்கியத்தை தந்திருக்கிறாய். எங்களுக்கு நீ ஹயாத்தை தந்திருக்கிறாய். ரப்பே, உனது மகத்தான கருணையினால் கேட்கும் சக்தியை, பார்க்கும் ஆற்றலை, சிந்திக்கும் திறனை, அல்லாஹ்வே விளங்கும் அறிவை எல்லாம் நீ எங்களுக்கு தந்திருக்கிறாய். கருணையாளனே, உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். நீ தந்த நியாமத்துகளை எல்லாம் நாங்கள் அனுபவித்து கொண்டு பல நேரங்களிலே உனக்கு நன்றி கட்டத்தனமாக ரப்பே நாங்கள் வாழ்ந்து விட்டோம் யா அல்லாஹ். உன்னுடைய கடமைகளில் கவனமில்லாமல் இருந்து விட்டோம் யா அல்லாஹ். பாவங்களை துணிந்து செய்து விட்டோம் யா அல்லாஹ். இனி எங்களை மன்னித்து விடுவாயா. உனது கருணையினால் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை நீ மன்னித்து விடுவாயா. நாங்கள் செய்துவிட்ட பாவங்களினால் துன்யாவிலோ ஆகிரத்திலோ எந்த விதமான அதாபோ, கேவலங்களோ, இழிவோ, கண்ணிய குறையும் கூட ஏற்பட்டு விடாமல் நீ எங்களை பாதுகாத்தருள்வாயாக. ரஹ்மானே, எங்களை பாதுகாத்தருள்வாயா. எங்களை ஈன்றெடுத்த அருமை பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயா. நாங்கள் அறியாத சிறு விராயத்தில் எங்கள் மீது அன்பும் இரக்கமும் காட்டியது போல எங்களுடைய பெற்றோர்களுக்கு ரப்பே இருவுலகத்திலும் எல்லா பாக்கியங்களையும் வழங்கி அருள்வாயா. அல்லாஹ்வே, அவர்களுக்கு நீ எல்லா மேன்மைகளையும் வழங்கி அருள்வாயா. அவர்களை நீ கண்ணியமானவர்களாக ஆக்கி அருள்வாயா. துஆவுக்கு அருகதை உள்ளவர்களாக நீ ஆக்கி அருள்வாயா. துஆவுக்கு அருகதை உள்ளவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா. எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. ரப்பே, சொர்க்கம் வரை தொடரக்கூடிய உறவாக எங்களுடைய திருமணங்களுடைய உறவை நீ ஆக்கி அருள்வாயா. கருணையில் ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுடைய மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. எங்களுடைய மக்களை எல்லாம் சாலிஹீன்களாக, சாலிஹத்தானவர்களாக ஆக்கி அருள்வாயா. யா அல்லாஹ், இந்த தீனுக்கு சாதகமானவர்களாக, வலிமையான ஈமானை பெற்றவர்களாக ஆக்கி அருள்வாயா. யா அல்லாஹ், எங்கள் சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயா. எங்கள் உடன் பிறந்தவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. இரு உலகத்திலும் அவர்களுக்கும் எல்லா மேன்மைகளையும் வழங்கி அருள்வாயா. ரப்பே, எங்களுடைய உறவினர்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயா. ரப்புல் ஆலமீனே, யா அல்லாஹ், யார் யார் எங்களிடத்தில் துஆ செய்ய சொன்னார்களோ, நாங்கள் யாருக்கு துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ எல்லோருடைய பாவங்களையும் ரப்பே நீ மன்னித்தருள்வாயா. என்னுடைய நண்பர்களின் பாவங்களை மன்னிப்பாயா. நாங்கள் யாரை நேசிக்கிறோமோ, எங்களை யார் நேசிக்கிறார்களோ எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. கருணை இல்ல ரஹ்மானே, உனது மகத்தான பேரருளாலே பாக்கியம் நிறைந்த இந்த நல்ல நாளிலே, அருள் நிறைந்த புனிதமான ரமதானிலே, ரப்பே பாக்கியமான உன்னுடைய மஸ்ஜிதிலே உன்னுடைய தீனை கேட்பதற்காக நாங்கள் ஒன்று சேர்ந்தோம் யா அல்லாஹ். இந்த கூட்டத்தை நீ கபூல் செய்தருள்வாயா. பயனுள்ளதாக இதை ஆக்கி அருள் புரிவாயா. ரப்பே, எல்லா நிலையிலும் பயனுள்ளதாக ஆக்கி அருள்வாயா. எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு இவைகளை எல்லாம் காரணமாக ஆக்கி அருள்வாயா. ரப்பே, எங்களுக்கு வலிமையான ஈமானை தாயா அல்லாஹ். உன்னாலும் உன்னுடைய ஹபீபினாலும் சொல்லப்பட்டவைகள் தான் சத்தியமானது என்பதை விளங்கி நம்பக்கூடிய உண்மையான முஃமின்களாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயா. ரப்பே, எங்களுடைய ஈமானை பிரகாசிக்க செய்வாயா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஈமானிலே இன்னும் வலிமையை தந்தருள்வாயா. கண்ணியமிக்க சஹாபியருடைய ஈமானை போல் எங்களுடைய ஈமானை நீ ஆக்கி அருள்வாயா. சஹாபியத்தான பெண்களுடைய ஈமானை போல் எங்களுடைய ஈமானை ஆக்கி அருள்வாயா. ரப்புல் ஆலமீன், இந்த தீனுடைய ஹாதிவீன்களாக நீ எங்களை கபூல் செய்தருள்வாயா. ரப்பே, இந்த தீனுடைய ஹாதிவீன்களாக நீ எங்களை கபூல் செய்தருள்வாயா. உன்னுடைய தீனுக்காக எங்களால் முடிந்த உயர்ந்த காரியங்களை நாங்கள் இஹ்லாஸோடு செய்வதற்கு எங்களுக்கு நசீபை தந்தருள்வாயா. பாவங்களின் மீது எங்களுக்கு வெறுப்பை தருவாயா. பாவங்களை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயா. ரப்புல் ஆலமீனே, ஷைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நிலைகளிலிருந்து ரப்பே நீ எங்களை பாதுகாத்தருள்வாயா. ரப்புல் ஆலமீனே, நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்ல காரியங்களை இஹ்லாஸாக செய்வதற்கு நசீபை தாயா அல்லாஹ். அற்பமான துன்யாவுடைய நோக்கங்களுக்காக, மற்றவருடைய பாராட்டை பெறுவதற்காக, பெருமைக்காக, புகழுக்காக ஒரு காரியத்தை செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா. உன்னுடைய திருப்தியும் உன்னுடைய அன்பும் உன்னுடைய மேலான மஹப்பத்தும் தான் எங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் யா அல்லாஹ். ரப்பே, உன்னுடைய நேசத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ். ரப்பே, உன்னுடைய மேலான மஹப்பத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ். எங்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ். எங்கள் மீது உன்னுடைய கருணையை தாயா அல்லாஹ். எந்த நிலையிலும் உன்னுடைய கோபத்தையோ உன்னுடைய அதிருப்தியோ நீ எங்களை மீது ஆக்கிவிடாதே. உன்னுடைய கோபத்தையோ உன்னுடைய அதிருப்தியோ நீ எங்கள் மீது ஆக்கிவிடாதே. அதை தாங்குவதற்கான சக்தி எங்களுக்கு இல்லை ரஹ்மானே. எங்கள் மீது நீ கருணையை பொழிந்தருள்வாயா. ரப்பல் ஆலமீனே, ஐங்கால தொழுகைகளை நியமமாக தொடக்கூடியவர்களாக எங்களையும் எங்களுடைய சந்ததியினர்களையும் குடும்பத்தினர்களையும் ரப்பே நீ ஆக்கி அருள் புரிவாயா. தொழுகையிலே எங்களுக்கு இன்பத்தை தருவாயா, ஈடுபாட்டை தருவாயா, கவனத்தோடு தொடும் நசீவை தருவாயா, இஹ்லாஸை தந்தருள்வாயா. இஸ்திகாமத்தோடு காலமெல்லாம் நாங்கள் பேணுதலாக தொழக்கூடியவர்களாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயா.
அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உண்டான யா அல்லாஹ் ஒரு மகத்தான தொடர்புள்ளது. இந்த தொழுகையிலே நாங்கள் ஈடுபாட்டோடு இறையச்சத்தோடு அதை நிறைவேற்றுவதற்கு கூடிய நசீபை தந்தருள்வாயா. கருணையில் ரஹ்மானே, பாக்கியமான இந்த ரமதானின் எங்களுக்கு சன்மானமாக தந்தாய். கடந்த வருடங்களில் வாழ்ந்த எத்தனையோ பேர் இந்த வருடத்தில் இல்லை ரஹ்மானே, எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள் ரஹ்மானே. ஆனால் இந்த ரமதானை பெற்றுக்கொள்வதற்கு நீ எங்களுக்கு நசீபை தந்தாய். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரப்பே, இந்த ரமதானை நாங்கள் பூரணமான முறையிலே பாக்கியமான முறையில் கழிப்பதற்கு நசீபை தாயா அல்லாஹ். உன் அருள் பெற்ற வலிமார்களும் சாலிஹீன்களும் நன்மக்களும் எத்தகைய பேணுதலான நோன்பை வைத்தார்களோ அத்தகைய நோன்புகளா எங்களுடைய நோன்பை ஆக்கி அருள்வாயா. யா அல்லாஹ், அத்தகைய நோன்புகளா எங்களுடைய நோன்பை ஆக்கி அருள்வாயா. இரவு காலங்களில் நாங்கள் நின்று வணங்குவதிலே எங்களுக்கு இன்பத்தை தருவாயா. தராவீகை தஹஜ்ஜுதை எங்களுக்கு இன்பமாக்கி அருள்வாயா. ரப்புல் ஆலமீனே, குர்ஆன் ஓதுவதில் எங்களுக்கு ஈடுபாட்டையும் இஹ்லாஸையும் கவனத்தையும் தந்தருள் புரிவாயா. ரப்புல் ஆலமீனே, அல்லாஹ்வினிடத்தில் அதிகம் அதிகம் துஆ செய்து உன்னுடைய பேரருளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நசீபை தருவாயா. சங்கையான லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளும் நசீபை தருவாயா. புனிதமான இந்த ரமதானிலே என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் நீ வைத்திருக்கிறாயோ எல்லாவற்றையும் நிரப்பமாக எங்களுக்கும் எங்களை சார்ந்து எல்லோருக்கும் வந்திருப்பவர்களுக்கும் ரப்பே நீ தந்த அருள் புரிவாயா. கருணை இல்ல ரஹ்மானே, உன்னுடைய ஹசானா விசாலமானது ரஹ்மான். உன்னுடைய ஹசானா விசாலமானது ரஹ்மானே. நாங்கள் கேட்டது எல்லாம் தந்தாலும் அதற்கு மேலும் நீ தந்தாலும் அல்லாஹ்வே, அதனால் உன்னுடைய ஹசானாவில் எதுவும் குறைந்து விடுவதில்லை ரஹ்மான். நாங்கள் உன்னுடைய அடிமைகள் ரஹ்மானே, உன்னுடைய ஹபீபினுடைய உம்மத்துகள் ரஹ்மானே. எங்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ், எங்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ். உனது மகத்தான பேரருளை கொண்டு ரப்புல் ஆலமீனே எங்களுக்கு ஹலாலான ரிஸ்கை விசாலமாக்கி தந்தருள்வாயா. வியாபாரங்களில் தொழில்துறை செய்பவர்களுக்கு அவருடைய தொழில்துறைகளில் வியாபாரத்திலும் ரப்பே நீ பறக்கச் செய்வாயா. யா அல்லாஹ், யார் யார் என்னென்ன உத்தியோகங்களில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அதில் அவர்களுக்கு மென்மேலும் உயர்வை தந்தருள் புரிவாயா. ரப்புல் ஆலமீனே, யா அல்லாஹ், நீ தந்த பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ்வே ஜக்காத்துகளையும் சதகாத்துகளையும் தகுதி உள்ளவர்களுக்கும் தேவையானவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் அல்லாஹ்வே கொடுத்து உதவக்கூடிய உயர்ந்த மனப்பான்மை எங்களுக்கு தந்தருள்வாயா. நல்ல காரியங்களுக்கு செலவு செய்வதற்கு விசாலமான உள்ளத்தை நீ எங்களுக்கு தந்தருள்வாயா. யா அல்லாஹ், எங்களுடைய பொருளை வீணான காரியங்களில் ஆக்கி விடாமல் எங்களை பாதுகாத்தருள்வாயா. இஸ்ராஃப் செய்து விடாமல் எங்களை பாதுகாத்தருள்வாயா. யா அல்லாஹ், உன்னால் கேள்வி கேட்கப்படும் பொழுது தவறான காரியங்களில் செலவு செய்ததற்காக கேள்வி கேட்கப்படும் அத்தகைய நிலைகளில் இருந்து எங்களுடைய பொருளாதாரத்தை நீ பாதுகாத்தருள்வாயா. ஹலாலான வழியிலே சிறந்த பொருளாதாரத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய வழியிலே செலவழிப்பதற்கும் எங்களுக்கு நசீபை தருவாயா. ரப்புல் ஆலமீனே, யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளிலே எங்களுடைய உறவினர்களிலே யார் யார் வெளிநாடுகளுக்கு சென்று யா அல்லாஹ் குடும்பமாக வாழ்வதற்கும் தொழில்துறைகள் செய்வதற்கும் யா அல்லாஹ் பணிகளை செய்வதற்கும் சென்றிருக்கிறார்களோ அங்கே அவர்களுக்கு கண்ணியமான வாழ்க்கை நீ தந்தருள்வாயா. ஹலாலான பொருளாதாரத்தை விசாலமாக்கி தந்தருள்வாயா. அதை கொண்டு குடும்ப காரியங்களை சீராக நடத்துவதற்கு உதவி செய்வாயா. அவர்களுக்கு எந்த விதமான விபத்துகளோ ஆபத்துகளோ நோய் நொடிகளோ ஏற்பட்டு விடாமல் உன்னுடைய பாதுகாப்பில் ரப்பே நீ ஆக்கி வைப்பாயா. உன்னுடைய பாதுகாப்பில் நீ ஆக்கி வைப்பாயா. எந்த விதமான வடிகட்ட நிலையிலும் ஆகிவிடாமலும் பாதுகாத்தருள்வாயா. ரப்பே நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய பாதையில் நீ எங்களை நடத்தாட்டுவாயாக. எங்களுடைய அறியாமையின் காரணத்தினால் அல்லது எங்களுக்கு சேர்ந்தவருடைய காரணத்தினால் ஏதாவது தவறான பாதைகளில் வழிகளில் நாங்கள் சென்றிருந்தாலும் ரப்பே எங்களுடைய பிடர்களை பிடித்து எங்களை சரியான வழியில் சரியான வழியிலே நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய பாதையில் ரப்பே நீ எங்களை நிலைப்படுத்தி அருள்வாயா. எந்த வழிகட்ட நிலையிலும் யாரையும் எங்களையோ எங்களுடைய குடும்பத்தாரையும் ரப்பே நீ ஆக்கிவிடாதே ரஹ்மானே. அல்லாஹ்வே நீ ஆக்கிவிடாதே ரஹ்மானே. அல்லாஹ்வே நீ தந்த பொருளாதாரத்தை அதை உன்னுடைய திருப்திக்காக ஆக்கிக் கொள்ளக்கூடிய உயர்ந்த நிலையையும் தந்தருள்வாயா. ரப்பே யா அல்லாஹ், எங்களுக்கு ஹலாலான ரிஸ்கை விசாலமாக்கி தாயா அல்லாஹ். கருணையில் ரஹ்மானே, எங்கள் எல்லோருக்கும் புனிதமான ஹஜ்ஜினுடைய நசீபை தாயா அல்லாஹ். சாலிஹீன்களோடும் அருளாளர்களோடும் வலிமார்களோடும் நாதாக்களும் நல்லவர்களோடும் சேர்ந்து ஹஜ் செய்வதற்கு எங்களுக்கு நசீபை தாயா அல்லாஹ். எங்களுடைய ஹஜ்ஜை இஹ்லாஸாக ஆக்கி அருள்வாயா. எந்த முகஸ்துதிக்காகவும் ஆக்கி விடாதே ரஹ்மானே. வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜை உம்ராவை அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள் என்று நீ உன் அருள் வரையிலே சொன்னாயே. அத்தகைய ஹஜ்ஜா எங்களுடைய ஹஜ்ஜை நீ ஆக்கி அருள்வாயா. யா அல்லாஹ், யார் யார் ஹஜ்ஜினுடைய தேட்டம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, ஹஜ்ஜுக்காக முயற்சித்திருக்கிறார்களோ, ஹஜ்ஜுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்களோ, யாருக்கு ஹஜ்ஜினுடைய காரியங்கள் ஆகியிருக்கிறதோ, யா அல்லாஹ், எந்த விதமான சிரமம் இல்லாமல் ஹஜ்ஜினுடைய காரியங்கள் அனைத்தையும் ரப்பே பாக்கியமானதாக ஆக்கி அருள்வாயா. மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜை நசீபாக்கி அருள்வாயா.
ரப்பல் ஆலமீனே, சில பேர் லப்பைக் என்று சொல்கின்ற நேரத்திலே லா லப்பைக்க வலா சஅதைக், உன்னுடைய லப்பைக் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொல்லப்படும் என்று வந்திருக்கிறது. அத்தகைய நிலையிலே எங்களுடைய ஹஜ்ஜை நீ ஆக்கிவிடாதே ரஹ்மானே. அல்லாஹ்வே, நீ கபூல் செய்யக்கூடிய ஹஜ்ஜா எங்களுடைய ஹஜ்ஜை நீ ஆக்கி அருள்வாயா. அதிகமாக உம்ராக்களை செய்யும் நசீபை தருவாயா. எங்கள் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி நிறைந்த பட்டணத்திற்கு சென்று அவர்கள் முன்னால் நின்று அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று நாங்கள் சொல்வதற்கும் உடைய பதில் சலாமை பெறுவதற்கும் எங்களுக்கு நசீபை தந்தருவாயா. ஒளி நிறைந்த அவருடைய திருக்காட்சியை ரப்பே நீ எங்களுக்கு காட்டி தந்தருள்வாயா. யா அல்லாஹ், அவர்களை காணும் நசீபை தந்தருள்வாயா. துன்யாவிலே அவர்களை கண்டு நாங்கள் இன்புறக்கூடிய உயர்ந்த நிலையை தருவாயா. ரப்பே, எங்களுடைய கபர்களிலே வைக்கப்பட்டு அவர்கள் காட்டப்பட்டாலும் ஹாதா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஜாஅனா பில் பையினாத்தி வல் ஹுதா, இவர்கள் தான் எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாங்கள் சொல்லக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலையை நீ எங்களுக்கு தந்தர புரிவாயா. ரப்பே, எங்களுக்கு நாஃபியான கல்வியை தாயா அல்லாஹ், சிறந்த கல்வி ஞானத்தை தாயா அல்லாஹ், பயனுள்ள கல்வியை அதிகப்படுத்த ரஹ்மானே. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கல்வி ஞானத்தை மென்மேலும் உயர்வானதாக ஆக்கிவையா அல்லாஹ். பயனுள்ள கல்வியை தாயா அல்லாஹ், சாலிஹான அமர்களை தாயா அல்லாஹ். ரப்பல் ஆலமீனே, எங்களுடைய குடும்பங்களில் எல்லா நிலையிலும் நிம்மதியை தாயா அல்லாஹ். என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை நீ அறிந்திருக்கிறாய் ரஹ்மானே. அல்லாஹ்வே, வயது வந்தும் இன்னும் அடம்பிடிக்காமல் உள்ள ஆண் பெண் குமர்களுக்கு பொருத்தமான நல்ல ஜோடிகளை கண்ணியமான இடங்களில் ரப்பே நீ ஏற்படுத்தி அருள்வாயா. யா அல்லாஹ், திருமண உறவை பாக்கியமான முறையில் கொண்டு செல்லும் நசீபை தந்தருள்வாயா. ரப்புல் ஆலமீனே, தலாக் குலா போன்ற கொடுமையான நிகழ்வுகளில் இருந்து இந்த சமூகத்தையும் ஊரையும் நீ பாதுகாத்தருள்வாயா. ரப்புல் ஆலமீனே, கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை புரிந்தும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய உயர்ந்த நசீபை தந்தருள்வாயா. யா அல்லாஹ், மனமுடித்து யார் மக்கள் பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ ரஹ்மானே, நிராசையாகி விடாமல் உன்னுடைய பேரருளை கொண்டு மக்களை பெற்றுக்கொள்ளும் நசீபை தந்தருள்வாயா. ரப்புல் ஆலமீனே, வயது முதிர்ந்த காலத்திலே கூட ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பெருமக்களுக்கெல்லாம் நீ மக்களை தந்தாய் ரஹ்மானே. ஆனால் உலகத்தில் ஓரிரு வருடங்கள் ஆகிவிட்டாலே மக்கள் நிராசையாகி விடுகிறார்கள் ரஹ்மானே, நிராசையாகி விடுகிறார்கள் ரஹ்மானே. எந்த நேரத்திலும் உன்னுடைய பேரருளின் மீதும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வே உன்னிடத்திலே உதவியை பெற்று சாலிஹான மக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நசீபை தந்தருள்வாயா. தந்த மக்களை எல்லாம் சாலிஹின்களாக ஆக்குவாயா, சாலிஹத்தானவர்களாக ஆக்குவாயா, சந்ததி சந்ததி பாக்கியமானவர்களாக ஆக்குவாயா. ரப்புல் ஆலமீனே, உனது மகத்தான கருணை ரஹ்மத்தை கொண்டு குடும்பங்களிலே உள்ள எல்லா விதமான சிரமங்களையும் நீக்கி அருள்வாயா. எந்த குடும்பங்களிலே இன்னும் நிக்காஹ்வுடைய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்களோ அந்த குடும்பங்களுடைய காரியங்களில் நிக்காஹ்வுடைய காரியங்களை எல்லாம் ரொம்ப சிறப்பானதாக ஆக்கி அருள்வாயா. கருணையில் ரஹ்மானே, எல்லா விதமான வறுமையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா. நோய் நொடிகளை விட்டு பாதுகாப்பாயா. முசீபத்துகளை விட்டு பாதுகாப்பாயா. விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயா. திடீர் மரணங்களை விட்டும் பாதுகாப்பாயா. கெட்ட மரணங்களை விட்டும் பாதுகாப்பாயா. ரப்பே, இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் உலகத்தை விட்டு பிரிந்துதான் ஆக வேண்டும் ரஹ்மானே. அல்லாஹ், எங்களுக்கு நீண்ட ஹயாத்தை தந்தருள்வாயா. வாழும் காலமெல்லாம் ஆஃபியத்தோடும் பாக்கியங்களோடும் எங்களை வாழச் செய்தருள்வாயா. யா அல்லாஹ், உன்னுடைய அஜல் எங்களுக்கு வருகின்ற அந்த நேரத்தில், இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிகின்ற நேரத்திலே எந்த விதமான கலக்கமோ எந்த பயமோ திடுக்கமோ இல்லாமல் ஆனந்தத்தோடு இன்பத்தோடு நாங்கள் கலிமத்து தௌஹீதை மொழிந்த நிலையிலே உன்னுடைய மேலான ரிலாவையும் உன்னுடைய திருப்தியையும் நாங்கள் பெற்ற நிலையிலே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்காட்சியை நாங்கள் கண்ட நிலையிலே, கண்ணியமான மலக்குமார்களுடைய சோபனத்தை நாங்கள் பெற்ற நிலையிலே, அல்லாஹ்வே, உன் அருள் பெற்ற பரிசுத்த அடியார்களுக்கு நீ தயாரித்திருக்கக்கூடிய உன்னதமான சூரத்தினுடைய காட்சிகளை எல்லாம் அல்லை நாங்கள் பெற்றுக்கொள்வதோடு அந்த காட்சிகளை கண்டு இன்பமுற்று இருக்கக்கூடிய நிலையிலே ரப்பை உன்னை சந்திக்கக்கூடிய உயர்ந்த நசீபை தாயா அல்லாஹ். ரப்பே, உயர்ந்த வாக்கியமான ஹஸ்னுல் ஹாத்திமாவை நீ எங்களுக்கு தந்தருள்வாயா. எங்களுக்கும் நீ நசீபாக்கி அருள்வாயா. உன்னுடைய உறவினர்கள் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள்வாயா. உன்னுடைய உஸ்தாத்மார்களுக்கும் தந்தருள்வாயா. உன்னுடைய மாணவர்களுக்கும் தந்தருள்வாயா. ரப்பே, தனிப்பட்ட குடும்ப ரீதியான சமூக தீனியான நல்ல காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ரப்பே நீ உதவியாளனாக ஆகிவிடுவாயா. கருணையில் ரஹ்மானை, நாங்கள் அறிந்த அறியாத எல்லா நல்ல பாக்கியங்களையும் உனது மகது உதலை கொண்டு ரப்பே நீ சன்மானமாக தந்தருள் புரிவாயா. ரப்பே, நாங்கள் கேட்க தெரியாதவர்கள் ரஹ்மானே, ஆனால் நீ கொடுக்க தெரிந்தவன் ரஹ்மானே, நீ கொடுக்க தெரிந்தவன் ரஹ்மானே. நெருப்பை தேடி சென்ற மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நுபுவத்தை கொடுத்த ரஹ்மானே, நெருப்பை தேடி சென்ற மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நுபுவத்தையும் உன்னோடு பேசும் நசீபையும் கொடுத்த ரஹ்மானே, உன்னுடைய பேரொருள் பிறவாக வெடித்து விட்டால் அதை தடுப்பதற்கு உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை ரஹ்மானே. கருணையாளனே, உனது பேரொருளை நீ எங்களுக்கு நிரப்பமாக தந்தருள்வாயா. ரப்பே, வாழ்க்கையிலே நாங்கள் பல நேரங்களில் உனக்கு மாற்றமான பாவங்களை செய்துவிட்ட காரணத்தினாலே உன்னுடைய ரஹ்மத்தை விட்டு எங்களை தூரமாக்கி விடாதே. உன்னுடைய ரஹ்மத்தை விட்டு எங்களை தூரமாக்கி விடாது. எங்கள் மீது இரக்கம் காட்டு ரப்பே.
எங்கள் மீது இரக்கம் காட்டு ரப்பே. அல்லாஹ்வே, உனக்கு பொருத்தமான அமல்களை நாங்கள் இஹ்லாஸோடு செய்வதற்கு எங்களுக்கு நசீபை தந்தருள்வாயா. ரப்பல் ஆலமீனே, யா அல்லாஹ், எல்லா காலங்களிலும் பிறருக்கு பயனுள்ளவர்களாக நீ எங்களை வாழச் செய்தருள்வாயா. எங்களை கொண்டு யாருக்கும் எந்த கெடுதலும் ஏற்படுத்தி விடாதே. கெடுதல் செய்யக்கூடிய நிலையிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயா. ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பாயா. நஃப்ஸினுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பாயா. எதிரிகளுடைய தீமைகளிலிருந்து பாதுகாப்பாயா. பொறாமைக்காரனுடைய பொறாமையிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயா. கெட்ட எண்ணம் உள்ளவருடைய கெட்ட எண்ணங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயா. எல்லா நேரத்திலும் உயர்வான நல்ல எண்ணத்தை எண்ணுவதற்குண்டான உயர்ந்த நசீபையும் எங்களுக்கு தந்தல் புரிவாயா. ரப்பல் ஆலமீனே, எங்களுடைய எல்லா துஆக்களையும் விசேஷமான உனது கருணையினால் ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயா. எங்களோடு உள்ள தோழமை உள்ளவர்களையும் நல்லவர்களாக ஆக்குவாயா. நல்லவர்களை எங்களுக்கு நண்பர்களாக ஆக்குவாயா. சாலிஹீன்களை எங்களுடைய தொடர்புள்ளவர்களாக ஆக்குவாயா. எங்களை பாவத்தில் ஆழ்த்தக்கூடிய தவறான நிலையில் எங்களை கொண்டு செல்லக்கூடிய நிலையில் யாரையும் எங்களுடைய தொடர்பில் ஆக்கிவிடாதே. கருணையாளனே, இரக்கமுள்ள ரஹ்மானே, அல்லாஹ்வே, உனது மகத்தான கருணை ரஹமத்தை புனிதமான இந்த நல்ல நேரத்தில், நல்ல நாட்களில், புனிதம் நிறைந்த இந்த அருளான நேரத்தில், உன்னுடைய ரஹமத்தின் கருணையை பொங்கி வரக்கூடிய பிரவாகம் எடுக்கக்கூடிய நேரத்தில் உனது பேருரை நாங்கள் கையேதி நிற்கிறோம் ரஹ்மானே. ரப்பே, உன் அருளை விட்டு எங்களை தூரமாக்கி விடாதே. ரப்பே, உன் அருளை விட்டு எங்களை தூரமாக்கி விடாதே. என்னுடைய துஆக்கள் அனைத்தையும் நீ கபூல் செய்தருள்வாயா. கேட்ட பாக்கியங்களையும் தருவாயா. நாங்கள் கேட்காத பாக்கியங்களையும் தருவாயா. நாங்கள் அறிந்த பாக்கியங்களையும் தருவாயா. நாங்கள் அறியாத பாக்கியங்களையும் தந்தருள்வாயா. எங்களுக்கு கேட்க தெரியாதவைகளையும் உனது மகதுவதனை கொண்டு ரப்பே நீ சன்மானமாக தந்தருள் புரிவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய உறவினர்களில், எங்கள் உஸ்தாதுமார்களில், யா அல்லாஹ், எங்களுடைய முன்னோர்கள் யார் யார் எங்களை விட்டு வஃபாத்தாகிவிட்டார்களோ அவருடைய கபர்களை எல்லாம் சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயா. சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயா. அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு ருஹானியத்தான நல்ல தொடர்புகளை ரப்பே நீ ஏற்படுத்தி அருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, ஹைரான தீனை தந்தருள்வாயா. ஹைரான துன்யாவை தந்தருள்வாயா. ஹைரான ஆகிரத்தை தந்தருள்வாயா. எல்லா நிலையிலும் எங்களுடைய வாழ்க்கையில் ஹைரான நிலையை நீ ஏற்படுத்தி அருள்வாயா. ரப்பனா தகப்பல் துஆனா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் வக்ஃபிர் லனா யா காஃபிரல் முذنبين. اللهم ارحمنا يا ارحم الراحمين. اللهم ارحمنا يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. ربنا تقبل دعاءنا بحرمة أنبيائك الكرام وأوليائك العظام وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم.